கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. மீண்டும் உணர்வுக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். இனிய காலை செல்வ வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நேற்றைய தினம் தீபாவளி திருநாளை நல்ல விதமாக கொண்டாடி மகிழ்ந்திருப்பீர்கள். வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த தீபாவளி திருநாள் நம்முடைய வாழ்வில் வருடம் முழுதும் வருவதற்காகத்தான் இப்பயிற்சி. ஆகவே நாம் எல்லா நாளையும் தீபாவளி திருநாளாக மாற்றிக்கொள்வதற்கான அற்புத சக்தி படைத்தது நம்முடைய மனம். சரி, தொடங்கலாமா? நோட்டு பணம்லாம் கீழே வச்சுட்டு ஒரு 5 நிமிடங்கள் கண்களை மூடி, யாரும் தியானத்துக்குள்ள போக வேண்டாம். நீங்கள் தியானியுங்கள் என்று நான் குறிப்பிடவில்லை. நீங்கள் செய்ய வேண்டியது கண்களை மூடி என்ன சிந்தனைகள் உங்களுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தால் போதுமானது. சரிங்களா? அதே போல கண்களை திறக்கும் போது இலகுவாக எளிமையாக திறந்தால் போதுமானது. நன்றி. தொடங்குங்கள் ஐயா.
எல்லோரும் கண்களை திறக்கலாம். திறந்தாச்சுங்களா எல்லாரும் கண்ணு? ரிச் நாராயணன் ஐயா, கௌதமன் ஐயா, ஹாப்பி கண்ணன் சார் எல்லாம் கையை தேய்ச்சி கண்ணில் ஒத்திக்கிறீங்க. கோச் விஎஸ்ஆர் ஐயாவும் அப்படிதான் கண்ணில் ஒத்திக்கிறாரு. கண்ணை மூடுங்க, கண்ணை திறங்கன்னு சொல்ற கமாண்ட் மட்டும்தான் என்னுடையது. இதெல்லாம் ஏன் செய்யறோம் நாம? இதெல்லாம் நம்முடைய மைய மனப்பதிவுகள். ஐய மனசுல அந்த கண்ணை ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேல ஏன்னா நீங்க நேத்து நம்ம இதை சொல்லிட்டோம். சொன்ன பிறகு கூட இன்னைக்கு யாருமே வந்து சாதாரணமா கண்ணை மூடிட்டு சாதாரணமா கண்ணை திறக்கிறதுல அது ஒரு சாதாரணமான நிகழ்வா இல்லை. அப்ப நம்ம கண்ணை மூடினாலே அது தியானம்னு நம்ம மனசுக்குள்ள நம்ம பதிச்சு வச்சிருக்கோம்.
ஒரு 5 நிமிடங்கள் உட்காருவதற்கு ஏன் இவ்வளவு சிரமமாக இருக்கின்றது? பயிற்சி இல்லை சார். யாராவது சொல்ல முடியுமா? அதான் பயிற்சி இல்லை. நம்ம மைண்டு நீங்க சொன்ன மாதிரி ஏகப்பட்ட எண்ணங்கள் உள்ள இருக்கிறதுனால அந்த பயிற்சி அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. நீங்க சொல்ற வேற நான் அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா நம்ம ஏற்கனவே நிறைய பயிற்சின்னு ஒரு லெவல்ல போனதுனால ஆட்டோமேட்டிக்காவே அது வருது. அது என்ன சொல்றது, நீங்க சொன்ன மாதிரிதான். அது கண்ணை மூடி திறந்தா கண்ணை துடைக்கணும்னு ஒரு அது இயற்கையாவே அமைஞ்ச மாதிரி இருக்கு. அது மாத்த முடியல. ம். சரி. இப்போ நம்ம அன்னைக்கு அதுதான் தெரிஞ்சுக்க போறோம். சரி. 1, 2, 3 என்று 3வது நாள். 3வது நாளும் உங்களுக்கு வந்த ஒரே சிந்தனை என்ன? யாருக்கும் அப்படி எதுவும் சார் இப்போ வரலையா? வந்து எனக்கு சார் சார் சோபாலன் சொல்லுங்கய்யா. இப்போ ஒன்றும் ஒரு பெரிய சிந்தனைலாம் வந்து ஏதோ ஒரு பெருசா நோக்கி போற மாதிரி தான் இருக்க தவிர நம்மள்ட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், ம். சில தேவையில்லாத செயல்பாடுகள்லாம் வரவே இல்லை. அடுத்த சிந்தனையே கொஞ்சம் மாறுது. அப்படியே கொஞ்சம்னு சொல்ல கூட நல்லாவே மாறிட்டு. நல்லா முன்னாடி மாறிடுச்சு. கண்ணை முன்னாடி ஆமா முன்னாடி கண்ணை முன்னாடி டிஸ்டர்ப் வரும். நம்மள்ட்ட இருக்க பிரச்சனை தான் டக்குன்னு ஃபர்ஸ்ட் வரும். இப்போ வந்து இந்த பயிற்சி ஒரு நம்ம எடுத்துக்கிட்டதுனால அது மாதிரிலாம் வராம இருக்குது. நல்லா வராம இருக்குது. ஒரு கிளியராவே இருக்குது சார். ம். ரைட் சார். தேங்க்யூ. நன்றி, நன்றிங்கய்யா. வேலுமதன் ஐயா சொல்லுங்க. ஒரு நிமிஷம். ஐயா, எனக்கு அந்த ஒரு சிந்தனை மட்டும் திரும்ப கண்ண மூடனாவே அந்த சிவன் உருவம் வந்துட்டே இருக்கு எனக்கு. வந்துட்டே இருக்குது. நன்றி, நன்றிங்கய்யா. கலைச்செல்வன் ஐயா லைன்ல இருக்கீங்க. ஓகே. திலகம் அம்மா இருக்கீங்களா? திலகம் ரகுநாதன். இருக்கேங்க சார். வணக்கம் சார். இருக்கேங்க சார். வணக்கம். ஏன் வீடியோவில் வரல இன்னைக்கு? சார் இல்லைங்க சார், நான் வீடியோல தான் இருக்கேன். வீடியோவில் தான் இருக்கீங்களா? ஆமாங்க சார். எனக்கு கண்ணு சரியா தெரியலையோ? நல்லா தேய்ச்சிக்கிறேன். இருங்க சார். கண்ணு முடிச்சு இப்பதான் வரீங்க வீடியோவில். ஃபுல்லாவே இருக்கு சார். சாரிங்க சார். ம். இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோவில் இல்லை. ஓகே. இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். சரிங்களா? ஓகேங்க சார். ஓகே. ஏன்னா நீங்க செல்வந்தர் ஆகக்கூடிய பாதையில ஒரு தடவை சொல்லக்கூடிய அறிவுரைகள், விதிமுறைகள், நிபந்தனைகள் எல்லாவற்றையும் நீங்களே நினைவு வைத்துக் கொண்டு அதை சரி பண்ணிக்கணும். ஒவ்வொரு முறையும் அதை நாம நினைவூட்ட முடியாது. சரிங்களா? ஓகேங்க சார். அப்போ ஒரு வெற்றியாளன், ஒரு சாதனையாளன், ஒரு செல்வந்தனுக்கு அதை மீண்டும் மீண்டும் நாம் நினைவூட்டுவது போல இருந்ததுன்னா, அப்ப அடிப்படை விஷயங்களே அவனுடைய மனசுல பதியல அப்படின்னா, மிக பிரம்மாண்டமான விஷயங்களை பதிக்கிறது காலதாமதமாகும். சரிங்களா? ஓகேங்க சார். ம். ஓகேங்க சார். அதனால சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்க பார்க்கணும். ஏன்னா அங்கதான் வெற்றி அடங்கி இருக்கிறது. இந்தியாவுடைய ஒரு மாபெரும் பயிற்சியாளர் ஷிவ்கேரா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வரிகள், வெற்றியாளர்கள் வித்தியாசமான செயல்களை செய்வதில்லை, ஆனால் தான் செய்யும் செயல்களை கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறார்கள். சரிங்களா? அது என்ன வித்தியாசம்னா வேற ஒண்ணும் இல்ல. சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் பார்க்கக்கூடிய அந்த பெர்ஃபெக்ஷன் தான். சரிங்களா? ஓகேங்க சார். நன்றிங்கம்மா. சரி, இப்ப எல்லாரும் வந்தாச்சு. மில்டன் ராஜசேகர் ஐயா, சொல்லுங்க. நீங்க நேத்துல இருந்து தானே வரீங்க? 2 நாள் ஆச்சியா? 2 நாள் ஆச்சு. இது 3வது நாளா? ஆமா ஆமா. 3 நாளா வரீங்க இப்போ. ஓகே. இப்போ இந்த 3 நாளா நீங்க கண்ண மூடி பார்த்ததுல உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? இது இன்றைக்கு எனக்கு ஏற்பட்ட சிந்தனை வந்து அந்த திரும்ப திரும்ப இந்த விளிம்பு மனத்திலிருந்து மைய மனதுக்கு எப்படி வெற்றியாளர்கள் போறாங்க அப்படின்னு யோசிச்சிருந்தேன். குறிப்பா நேத்து கிரிக்கெட் மேட்ச், வேர்ல்டு மேட்ச் இதெல்லாம் நடந்துக்கும் போது அவங்க தன்னை இது போலதான் தயாரித்துக் கொள்கிறார்கள் அப்படின்றது எனக்கு ஒரு சின்ன ஸ்பார்க் கிடைக்குது. அது எப்படி எந்த அளவுக்கு அவங்க தங்களை தயாரித்துக் கொள்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க மைய மனதிலிருந்து தான் அவங்க முன்னாலேயே ஹோம் ஒர்க் பண்ணிட்டு தான் அந்த நிலைக்கு வராங்க. எல்லாரும் ஒரே சமயத்துல அது மாதிரி செஞ்சுதான் இருப்பாங்க.
2 டீமும். இருந்தாலும் அதுலயும் ஒரு வித்தியாசம் இருக்கத்தான் செய்யுது. அந்த மைய மனத்தினுடைய ஒர்க் வந்து டிஃபரன்ஸ் நிச்சயமா இருக்குன்னு ம். புரிஞ்சுது சார். நன்றி, நன்றிங்கய்யா. இப்ப உங்க எல்லாருடைய கண்களுக்கும் என்ன தெரிகிறது? இது ஆர்ச்சரி வில் அம்பு டார்கெட். ஓகே. இது ஒரு விழித்திரை மாதிரி. என்னங்கய்யா இருக்குது? திரை பாயிண்ட்ஸ் வந்து மையத்துல ஒருத்தர் வந்து ஜாஸ்தியா இருக்கு, கீழே இருந்து வெளியில இருந்து போகும்போது கம்மியா இருக்கிறது தெரியுது. சரி. இந்த கண்ணின் பார்வை தன்மை எவ்வளவுன்னு சொல்லுவாங்க. அந்த கேமராவோட கெப்பாசிட்டி அந்த மாதிரி பிரிக்கிற மாதிரி இருக்கு. இந்த இடத்துலலாம் இவ்வளவு மெகா பைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரிச்சு வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, எல்லாரும் பார்த்துட்டீங்களா? எழுத்து மட்டும் சரியா தெரியலைங்க சார். எழுத்து தெரிய வேண்டாம், விடுங்க. எல்லாருக்கும் உங்களுக்கு நடுவில் இருக்கிற கலர் கலரான வட்டங்கள்லாம் தெரியுதா? சார் தெரியுது. ஓகே. இது நம்ம கார்த்தியா சொன்னது போல ஆர்ச்சரியினுடைய டார்கெட். இதுல 2 புள்ளி ரொம்ப ரொம்ப அவசியம். ஒன்று மையப்புள்ளி, இன்னொன்று விளிம்பு. அது ஆர்ச்சரியை பொறுத்த வரைக்கும் 10 பாயிண்ட் அப்படிங்கிறதுனால உள்ள அது 10 பார்ட்டா பிரிஞ்சிருக்கும். ஆனால் இதற்குள் நாம் எத்தனை வட்டங்களை வேண்டுமானாலும் இடலாம். விட முடியுமா, முடியாதா? இதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்க மட்டும் சொல்லுங்க. இந்த மையப்புள்ளிக்கும் விளிம்பு புள்ளிக்கும் நடுவுல உள்ளர இல்ல சார் 10 வட்டம் தான் போட முடியும், 11 வட்டம் தான் போட முடியும், 12 வட்டம் தான் போட முடியும் அப்படின்னு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையான வட்டம் மட்டும் தான் போட முடியுமா? அப்ப எத்தனை வட்டங்கள் வேண்டுமானாலும் போடலாம். உங்களுடைய மனமும் இப்பொழுது நீங்கள் பார்த்த இந்த வட்டத்தை போலதான். அதனுடைய மையப்புள்ளியை நாம் மைய மனம் என்று குறிப்பிடுகிறோம். விளிம்பு புள்ளியை விளிம்பு மனம் அல்லது விழிப்பு மனம் என்று நாம் குறிப்பிடுகிறோம். அதற்குள் இருக்கக்கூடிய வட்டங்கள் அத்தனையுமே உங்களுடைய உள்ளீடுகளை பொறுத்தும் அனுபவங்களை பொறுத்தும் மாறுபடும். சரிங்களா? உள்ளுக்குள்ள இருக்கிற வட்டம் எல்லாருக்குமே, இங்க இருக்கிற எல்லாருக்குமே சார் மைய மனசுக்குள்ள ஒரு 10 வட்டம் தான் இருக்குமா, 2 வட்டம் தான் இருக்குமா, 3 வட்டம் தான் இருக்குமா, அது உங்களுடைய அனுபவங்களை பொறுத்து, அதான் நீங்க கொடுத்த இது வரைக்கும் கொடுத்திருக்கிற உள்ளீடுகளை பொறுத்து அது மாறுபடும். லேயர் அதிகமா கூட இருக்கலாம். எப்படி ஒரு மரத்தினுடைய வயதை அதனுடைய குறுக்கு வெட்டு தோற்றத்தை வைத்து கண்டுபிடிப்பார்கள், அந்த மரம் எவ்வளவு வயசானது அப்படின்னு. அதே மாதிரி உங்கள் மனதனுடைய வயது என்ன அப்படின்னா, இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய எத்தனை ரிங் இருக்குது அப்படின்றத பொறுத்தா உங்களுடைய மனதனுடைய வயது. ஆக இப்ப நாம அதை ஆராய்ச்சி பண்ண போறது இல்லை. அது மாறுபடும் அப்படின்ற கருத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். என்னடா இது எப்படி சொல்றாரு, ஒருத்தர் இதை வேற விதமா சொல்றாரு. ஐயா கொஞ்சம் யார் பக்கம் இருந்து இறைச்சல் வருதோ அவங்க எல்லாம் கொஞ்சம் மியூட் பண்ணி வச்சுக்கங்கய்யா. இறைச்சல் இல்லாதவங்க மட்டும் மைக்க அன்மியூட் பண்ணி வச்சுக்கங்க. அப்ப நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, எல்லோருக்குமே மனம் என்பதுல மையப்புள்ளியும் விளிம்பும் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நடுவுல இருக்கிற ரிங் எல்லாம் ஆளுக்கு ஆளு மாறுபடும். அப்படி மாறுபடும் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே உங்களுடைய மன கருத்துகள் இந்த உலகத்தில் இன்னொருவருடன் பொருந்தி போவதற்கான வாய்ப்புகள் குறைவு. அப்போ எவர் ஒருவர் எல்லோருக்குமே மாறுபட்ட மனம் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்கிறார்களோ அவர்களால் தான் அவர்களோட ஒத்து போக முடியும். இப்ப நம்ம செல்வந்தராவதற்கு நாம செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒன்று, உலகத்துல எந்த மக்கள் நம்ம கூட வந்து நின்னாலும் அவங்களோட நீங்க ஒத்து போகணும். சரிங்களா? இவன் ஆகாதவன், இவன் எதிரி, இவன் அண்டை நாட்டுக்காரன்,
இவன் என் மொழி பேசுறவன், இவன் என் இனத்துக்காரன் அப்படின்லாம் பிரிக்காம, சரிங்களா? மனித நேயம் என்பது எல்லா மனிதர்கள் மீதும் செலுத்தக்கூடியது. ஜீவகாருண்யம் என்பது எல்லா உயிர்களின் மீதும் செலுத்தக்கூடியது. அதாவது என்ன சொல்லணும்னா உயிர் நேயம். உயிர் நேயம் வேற, மனித நேயம் வேற. நீங்கள் செல்வந்தராவதற்கு குறைந்தபட்சம் மனித நேயத்தையாவது நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, உங்களுடைய மனம் உங்களுடைய மனம்தான். ஆகவே நான் என்பது என்ன என்று நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். நான் என்பது என்ன? உணர்வு சார். இல்லையா? நம்ம வந்து அறிமுக வகுப்பிலே சொன்னோம் நான் என்பது என்ன என்று. இல்ல, உணர்வு தான். அதுக்கு ஒரு பேர் கொடுத்திருக்கிறோம்னா நம்ம அந்த பேரை சரியா சொல்லுங்க. ஆள் மனது அற்புத உள்ள உணர்வா? அவ்வளவுதான். இப்படி பாடங்கள் கடந்து போக போக நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டோம்னா எப்படி வாழ்க்கையில பயன்படுத்துறது? ஐயா, நான் என்பதற்கு சரிங்களா, நாம் ஒரு பெயரிட்டு இருக்கிறோம். அந்த பெயர் என்ன? சார், தனித்துவமான ஆழ்மன அக உணர்வு. தனித்துவமான ஆழ்மன அக உணர்வு தான் நான். அப்போ இந்த மனம் இருக்கு பாருங்க, மனம் எல்லோருக்கும் உள்ளேயும் இருக்கக்கூடிய இதற்கு பொதுவான பெயர் என்றால் மனம். ஆனால் இந்த மனம் எதை பற்றி நிற்கும் என்றால் நானை பற்றித்தான் நிற்கும். அது தனியா இயங்காது. சரிங்களா? அந்த நானை பிடிச்சிட்டு தான் நிற்கும். அப்படின்னும் போது அந்த மனம் உங்களுடைய அந்த மைய மனமாகட்டும் விளிம்பு மனமாகட்டும், அது எதை பிடித்து கொண்டு அது தன்னுடைய அடையாளமாக பார்க்கிறது என்றால் இந்த தனித்துவமான ஆழ்மன அக உணர்வை பிடித்து கொண்டுதான் அது நிற்கும். அந்த மனதை எது இயக்குகிறது? ஐயா, மனதை எது இயக்குகிறது? மைய மனம் தான் ஐயா. இல்ல, அதாவது மனதை எது இயக்குகிறது? அனைவருக்கும் செல்ல வணக்கம். ரிச் பி அருணகிரி ஃப்ரம் சென்னை. உள்ளீடுகள் சார், உள்ளீடுகள். அதான் உள்ளீடுகள் தான். அதை கூட நம்ம இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா பார்க்க போறோம். பொதுவாக உள்ளீடு என்று பெயர் கொடுக்காமல், இல்ல, உலகத்தினுடைய முதல் உயிர் எங்கே தோன்றியது? அருணகிரியா? சார், உலகத்தினுடைய முதல் உயிர், உலகத்தின் முதல் உயிர் வந்து ஆக்சுவலி கிளாமிடோமோனஸ். அது வந்து தண்ணீர் சார். இல்ல, கிளாமிடோமோனாஸ் என்பது ஒரு செல் உயிரி, அவ்வளவுதான். அதுதான் முதல்ல தோன்றுச்சுன்னு தெரியாது. அதுதான் முதல்ல உருவான உயிர். ஃபர்ஸ்ட் உயிர் அப்படின்னா இந்த உலகத்துல தோன்ற ஃபர்ஸ்ட் உயிர் அதான். ஒரு செல் உயிர். ஒரு செல் உயிரிங்க, அவ்வளவுதான். அதுதான் முதல் தோன்ற உயிர்னு இல்ல. சரிங்களா? அது ஒரு செல் உயிரி, அவ்வளவுதான். சரி, இப்போ நாம் பார்க்கும் பொழுது மொத்தத்துல முதல் உயிர் எங்கே தோன்றியது என்றால் நீரில் தோன்றியது. முதல் உயிர் நீரில் தோன்றது. அப்போ ஒரு உயிர் நீரில் தோன்றுவதற்கு எது காரணிகளாக அமைந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்றால் 3 பொருள்கள் காரணிகளாக அமைந்தது. சரிங்களா? அப்போ உலகத்தினுடைய முதல் உயிரை எது தோற்றுவித்ததோ அதுதான் இன்று வரைக்கும் மனித மனங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது. சரிங்களா? அது என்னன்னா நமக்கு எல்லாமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இப்போ அது கொஞ்சம் பார்த்துட்டு இதுதானா அப்படின்னு நீங்க நினைக்க போறீங்க. அந்த 3 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சவுண்டு, லைட்டு, ஹீட்டு.
சவுண்டு, லைட்டு, ஹீட்டு இது 3ம் சேர்ந்து நீரிலே புரிந்து ஏற்படுத்திய வேதிவினை மாற்றத்தினால் உருவாக்கப்பட்டதான் உயிர். அதனால ஒரு உயிர் தோன்ற வேண்டும் என்றால் இந்த 3ம் வேணும். அல்லது இதுல 2வது வேணும், அல்லது இதுல 1வது வேணும். சரிங்களா? நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா 3ம் வேணும். சிலதுக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸம்ஷன். அதுல 2ல வரும், 1ல வரும். சரி, ஓகே. அப்போ இது 3ம் இருக்க வேண்டும். இது 3 நாள் தான் உயிர் தோன்றுகிறது. இன்று வரைக்கும் அப்படிதான் தோன்றுகிறது. அதே போல இந்த 3 தான் உங்கள் மனதை இயக்கக்கூடிய கருவிகள். கண்ணை மூடி 5 நிமிஷம் நம்ம உட்காரும் பொழுது இவ்வளவு சிரமமாக இருப்பதற்கான காரணம் என்னன்னா, இது 3த்தையும் நீங்க நிறுத்துறீங்க இப்போ மனசுக்கு கொடுக்குற இன்புட்ல. சரிங்களா? சவுண்டை நிறுத்துறீங்க, லைட்டை நிறுத்துறீங்க, ஹீட்டை நிறுத்துறீங்க. இது 3ம் நிறுத்திட்டு இப்ப மனசை மட்டும் தனியா விடும்பொழுது என்னன்னா அது ரொம்ப சிரமப்படும். அதனால மனம் எதை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு நீங்க பார்த்தீர்கள் என்றால், மனம் ஒளி, ஒளி, வெப்பம் என்று சொல்லக்கூடிய சவுண்டு, லைட்டு, ஹீட்டு இது 3 கொண்டு தான் மனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்க நல்லா பார்த்திருப்பீங்க, பிறவியிலிருந்து காது கேட்காது ஒரு குழந்தைக்கு அப்படின்னா, அது பேசவும் செய்யாது. பார்த்திருப்பீங்கல்ல? ஏன்னா ஒளி உங்களுக்குள்ள போகல அப்படின்னா வெளியே வரதும் சிரமம். அப்போ நீங்க நல்லா ஒத்து கவனிச்சீங்கன்னா உங்கள் மனதை இல்ல எல்லாருடைய மனதையும் இயக்கக்கூடிய அந்த அற்புத சக்தி, அந்த ஆற்றல் படைத்த அந்த 3 கருவிகள் எதுவென்று கேட்டீர்கள் என்றால் ஒளி, ஒளி, வெப்பம் தான். அதனால நம்மளால ஒரு 3 மணி நேரம் உட்கார்ந்து ஒரு திரைப்படத்தை கூட பார்க்க முடியுது. ஆனா ஒரு 3 நிமிஷம் வந்துன்னா ஒரு தியானத்துல உட்கார்றது அப்படின்னா ரொம்ப சிரமமா இருக்குது. ஏன்னா மனம் இயங்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு அதுக்கு ஏதாவது சவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏதாவது லைட்டு, சரிங்களா? லைட்டுன்னும் போது அது ஒளி அப்படிங்கிற பொழுது வெளிச்சம் மட்டுமல்ல, காட்சிகளும் சேர்ந்ததுதான். இப்ப நம்ம கண்ணால பார்க்கிற காட்சியும் ஒளிதான். அதுக்கு அடுத்தது காதால கேட்கக்கூடிய சவுண்டு, அதுக்கடுத்து வெப்பம். இது 3ஐ கொண்டுதான் மனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சாதான் மனசை நீங்க இயக்க முடியும். இந்த பேசிக் கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? சார் ஒரு சந்தேகம். சொல்லுங்க ஐயா. அப்படியே உட்கார்ந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பான், தூக்கம் வந்துருதுன்னா இதுல 2ல மிஸ் ஆனதையும் தூக்கம் வந்துருதா சார்? என்னங்க ஐயா? பஸ்ல போறோம், அப்படியே போயிட்டே இருக்கையில தூக்கம் வந்துருது. சரிங்க ஐயா. ஒரு சீட்ல உட்கார்ந்துருக்கிறோம், ஒரு 11 மணிக்கு அப்படியே தூக்கம் வருதுன்னா இந்த சவுண்டையும் லைட்டையும் மிஸ் பண்றதுனால தூக்கம் வந்துருமோன்னு எனக்கு தோணுது. சரி, சரிதானான்னு கேட்டுக்கிறேன். இல்ல தூக்கம் ஏன் வருதுன்னு கேக்குறீங்க? அதாவது சும்மா இருக்கல, அப்படியே அமைதியா இருக்கல, அப்படியே தானா தூக்கம் வருது. இப்ப அப்படியே ஒரு ரெகுலரா ஒரு ஸ்பீச் கொடுத்துக்கிட்டே இருந்தா அப்படியே கேட்டு அப்படியே தூக்கம் எதமா இருக்கு தூங்கிட்டேன் அப்படின்னு. அது வந்து இந்த இந்த 3ல 2 மிஸ் ஆனா ஒன்ன வச்சுக்கிட்டு அப்படியே தூங்கிடுறோமான்னு கேக்குறேன். இல்ல அதுதாங்க ஐயா. எப்பொழுதெல்லாம் உங்களுடைய மைய மனம் பிரதானமாக வேலை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அது விழிப்பு மனதை தூங்க வைத்துவிடும். ஏன்னா உங்களுடைய மைய மனம் பிரதானமா முதன்மையா இருந்து வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த விளிம்பு மனம் வந்து இடையூறாக இருக்கும். அதனால அதை தூங்க வச்சாதான் இது பிரதானமா வேலை செய்ய முடியும். சரிங்களா? அப்போ இந்த மைய மனம் பிரதானமாக எப்பொழுது வேலை செய்யும்னா
எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு உடல் இயக்கங்கள் இல்லையோ அப்பொழுதெல்லாம் அது பிரதானமாக வேலை செய்ய அது தூண்டப்படுகிறது. புரியுதுங்களா ஐயா? அப்போ தூக்கம் என்பது பையன் வகுப்புல தூங்குறான்னா மையமனம் இயங்குறதுக்காக அவனை தூங்க வச்சிருதான்னு கேக்குறேன். இல்லைங்க, அதாவது நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற மனிதன் சரிங்களா தூங்குறான் அப்படின்னா அவனுக்கு இது காரணம். இப்ப நான் சொன்னது காரணம். சரிங்களா? ஆனா உடல் ஆரோக்கிய குறைவோ அல்லது தூக்கம் குறைவானவர்களுக்கோ முண்டகளைப்புன்னு சொல்றாங்கல்ல, சாப்பிட்டுட்டு செத்த அப்படி உட்கார்ந்தாதான் நல்லா இருக்கு, திருப்தியா இருக்கு, அதை வச்சுக்கிட்டு வேலை செய்ய முடியல, நடக்க முடியல, அதிகமா சாப்பிட்டுட்ட அப்படிங்கிற இதோட போய் கம்பேர் பண்ணி பாக்குது, என் மனசு பாக்குது. அதுதாங்க ஐயா. அங்க என்ன நடைபெற வேண்டும் என்றால், நீங்கள் சாப்பிட்ட பிறகு உங்களுடைய ரத்த ஓட்டங்கள் அதிகமாக உங்களுடைய இரைப்பைக்கு செல்ல வேண்டும். சரிங்களா? பிரஷர், ரத்தத்தினுடைய பிரஷர் எங்க இருக்குன்னா உங்களை வயிற்றை நோக்கி செல்லணும். நாம் ஏன் கீழே காலை வந்து சமணம் விட்டு உட்காரோம்னா அப்பதான் இடுப்பு கீழே போற ரத்தம் வந்து பிளாக் ஆகும். வயிற்றுல பிரஷர் வந்து அதிகமாகணும். சரிங்களா? ஏன் பிரஷர் அதிகமாகணும்னா செரிமானம் நடைபெறுவதற்குண்டான வெப்பத்தை உருவாக்க வேண்டும். சரிங்களா? அப்ப செரிமானம் நடைபெறுவதற்குண்டான வெப்பம் உருவாகணும் அங்க. அப்போ அந்த செரிமானத்திற்கு உண்டான வெப்பத்தை உருவாக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய உடலை கொண்டு அதிகமான வேலைகளை நீங்கள் செய்து கொண்டிருந்தால் ரத்தம் எல்லா பக்கமும் பாயும். அப்போ அந்த செரிமானத்தை நடைபெறணும்னா உங்களுடைய உடல் இயக்கங்களை கொஞ்ச நேரத்துக்கு தடைப்படுத்தணும். அதுக்காக அப்ப நேரம் உருவாகிறது தான் அந்த தூக்கம். லைட்டா நீங்க தூக்கம் வரா மாதிரி அந்த நேரத்துல இருக்கும்பொழுது என்னாங்கன்னா கொஞ்சம் உடம்புல இருக்கிற வேலைகள்லாம் குறைக்கப்பட்டு வயிற்றுல இருக்கிற வேலை அதிகமாகும். சரிங்களா ஐயா? புரியுதுங்க. அப்படி வயிற்றுல இருக்கிற வேலையை அதிகப்படுத்துறது தான் உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுன்னு நம்ம சொல்றோம். இரவு நேரத்துல நல்லா பாருங்க, உண்ட மயக்கம்னு சொல்லுவாங்க. ஏன்னா மயக்கம் என்பது முழு தூக்கத்திற்கு ஈடாகாது. அது ஒரு தற்காலிக தூக்கம். அது மயக்கம் என்பது அப்படியே அந்த மயக்கத்தை உருவாக்குதுன்னா அப்பதான் உங்களுடைய உடல் இயக்கத்தை நிறுத்திட்டு வயிற்றுக்குள்ள இருக்கிற இயக்கத்தை அதிகப்படுத்த முடியும். சார் அது நாப்னு சொல்லலாம். நாப் அதாங்க ஐயா, ஆங்கிலத்துல தான் எனக்கு தெளிவா சொல்ல தெரியாது. நான் ஓகே, அதனால அது சரியா அறிவியல் படி தெரிஞ்சுன்னா நம்ம அருணகிரி கிட்ட தெரிஞ்சுக்கலாம். நன்றிங்கய்யா. அப்போ இந்த தூக்கம் வேறு, உடல் களைப்பினால் உடல் சோர்வினால் வரக்கூடிய அந்த மயக்கம், அந்த நேரத்துக்கு வரக்கூடிய மயக்கம் வேற, தூக்கம் பத்தாம தூக்கமின்மையினால் வரக்கூடிய அந்த தூக்கம் வேற. சரிங்களா? அதுக்கு பிறகு பேருந்துகளில் உட்கார்ந்து தூங்கி தூங்கி பழகிய காரணத்தினால் உட்கார்ந்தவுடன் வரக்கூடிய தூக்கம் வேறு. இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரே புள்ளியில வச்சு நம்ம பார்க்க கூடாது. வேற வேற இது. கலைச்செல்வன் ஐயா புரியுதுங்களா? புரியுது சார். சரி, ஓகே. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ நீங்க சொன்னீங்க மைய மனம் அதிகமா வேலை செய்யும் போதுனா நம்ம உடம்பு வந்து எதுவும் ஆக்டிவிட்டிஸ், அதாவது எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க. அப்ப இரவு நேரத்துல ஃபுல்லா மைய மனம் அதிகமாக வேலை செய்யுமா? கண்டிப்பாக. அப்ப அதுதான் வந்து நம்மளோட செயலுக்கு உள்ள திட்டங்களை வந்து அந்த இடத்துல வகுக்கும். அந்த இடத்துல அதுக்கு வந்து வேலை செய்யறதுக்கு நல்ல ஒரு டைமா அதை எடுத்துக்குது. இல்ல, இன்னைக்கு நமக்கு டிஜிட்டல் கேமராலாம் வந்துட்டதுனால இன்னைக்கு வந்துன்னா போட்டோலாம் வந்து அந்த இது பண்ணுவாங்க இல்லையா, அது என்ன சொல்லுவாங்க, இந்த ஃபிலிம் ரோலர், அதை டெவலப் பண்றாங்க. சரிங்களா? போட்டோ டெவலப் பண்றாங்க இல்லையா, அந்த ரூம் இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும், டார்க் ரூமா இருக்கும். சரிங்களா? ஃபிலிம் வந்து நீங்க பேப்பர்ல பிரிண்ட் பண்றதுக்கு எடுத்து அதை ஏதாவது இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இப்ப அந்த டார்க் ரூம் தேவையில்லை, டைரக்டாவே எடுத்து. அப்போ அந்த டார்க் ரூம் எதுக்கு தேவைப்படுதுன்னா, இந்த பிலிம்ல இருக்கிறத நீங்க
ஒரு தாள்லயோ இல்ல ஒரு அட்டையிலயோ கொண்டு வர்றதுக்கு தேவைப்படுது. சரிங்களா? அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வாழ்க்கை என்று எதிர்பார்க்கக்கூடிய அதை எங்கே வடிவமைக்கப்படுகிறதுனா, உங்களுடைய டார்க் ரூம் தான் தூக்கம். சரிங்களா? உங்களுடைய வாழ்க்கை எங்க டெவலப் ஆயிட்டு இருக்குது அப்படின்னா, அதனுடைய டார்க் ரூம் தான் தூக்கம். நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, நைட்டு தூங்குறோம், காலையில எந்திரிக்கிறோம், இதெல்லாம் வேலை நடக்குதுன்னு பார்க்கிறோம். ஆனால் உங்களுடைய தினசரிகளை எங்கே வடிவமைக்கின்றது நம்முடைய மனம் என்றால், உங்களுடைய தூக்கத்தில் தான் அது வடிவமைத்துக் கொண்டிருக்கிறது. சொல்லுங்கய்யா அருணகிரியே. அண்மையில யூரோப்பியன் யூனியன் வந்து ஒரு டெலஸ்கோப், அட்வான்ஸ்டு டெலஸ்கோப்பை வந்து ஏவியிருந்தாங்க சார். ஸோ அது சரிங்க. மூலியமா வந்து டார்க் யூனிவர்ஸ் வந்து 90% ஆஃப் த டார்க் யூனிவர்ஸை பார்க்க முடியுதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க வெரி ரீசென்ட்லி. கண்டிப்பா. டார்க் யூனிவர்ஸ் அண்ட் டார்க் மேட்டர்ஸ். ம். நன்றி சார். நன்றிங்கய்யா. அப்போ அந்த டார்க் பிளேஸ் உங்களுக்குள்ள உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாம தூங்குறோம். சரிங்களா? அதுலயும் தூங்கும்போது நல்ல இருட்டுல தூங்குனீங்கன்னா தான் உங்களுக்கு நம்மளுடைய தண்டுவடத்தினுடைய கடைசி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிரெயினுடைய முடிவுல கீழே இருக்கக்கூடிய அந்த அந்த பீனியல் கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய சுரப்பி சுரக்கும். அது எப்படின்னா டார்க்கா இருக்கும்போது தான் சுரக்கும். அது சுரந்தாதான் நீங்க நல்லா வேலை செய்ய முடியும். சரிங்களா? அதனால நிறைய சுரப்பிகள் நம்ம உடம்புக்குள்ள இருக்குது. அதுல இந்த பீனியல் கிளாண்ட் அப்படிங்கிறது நல்லா டார்க்கா இருக்கும் பொழுது நீங்க தூக்கும்போது தான் அது நல்லா சுரக்குமா. சரி, நாம இப்போ அவ்வளவு தூரம் உள்ள ஆய்வுக்கு போக வேண்டாம். இப்போதைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய மனம் அது விளிம்பு மனமாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய மைய மனமாக இருக்கட்டும், அல்லது ஒட்டுமொத்தமான வடிவமான மனமாக இருக்கட்டும், அதை இயக்கக்கூடிய இயக்க சக்தி எதுக்கு இருக்கிறது, இயக்க கருவி எது என்று பார்த்தோம் என்றால் ஒளி வெப்பம். சரி, இதெல்லாம் எதுக்கு சார் நமக்கு இந்த பாடத்திட்டத்தில் வருது அப்படின்னா, நீங்கள் செல்வந்தராவதற்கு நீங்கள் உங்களுடைய மனதை பயன்படுத்த வேண்டும். அப்போ உங்க மனதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றால் அந்த மனம் எதை கொண்டு இயங்குகிறது என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். சார், எனக்கு ஜேசிபி வச்சு வேலை செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன் சார். ஆனா ஜேசிபிக்கு வெறும் பெட்ரோல் மட்டும் ஊத்தினா போதுமா, டீசல் மட்டும் ஊத்தினா போதுமா? பத்தாது. ஹைட்ராலிக் ஊத்தணும். சரிங்களா? லாரி மாதிரி, பஸ் மாதிரி அதுல வெறும் நான் டீசல் ஊத்துறேன், கூட சேர்த்து இன்ஜின் ஆயில் ஊத்துறேன் அப்படின்னா அது மட்டும் போதும் லாரிக்கும் பஸ்ஸுக்கும். சரிங்களா? ஆனா இதே ஜேசிபியா இருந்தா அது கூட நம்ம டீசல் அடிச்சு, ஆயில் அடிச்சு, அது கூட சேர்த்து ஹைட்ராலிக்கும் அடிக்கணும். அது எங்க டீசல் கூட இல்ல. அது தனியா ஒரு இடத்துல அடிக்கணும். ஆனா அது இருந்தா தான் அந்த ஜேசிபி இயக்க முடியும். அதைப்போல நம்முடைய மனம் கொண்டுதான் நீங்கள் செல்வந்தன் ஆக போகிறீர்கள் என்கிற பொழுது, அந்த மனதை எது எதெல்லாம் இயக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு என்னவாகும்? அந்த மனசை இலகுவா இயக்க முடியும். அதை இயக்கி நாம் அடையக்கூடிய இடத்துக்கு நாம் செல்ல முடியும். புரியுதுங்களா எல்லாருக்கும்? அப்போ மனம் எதை கொண்டு இயங்குகிறது? அதனுடைய கருவிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சவுண்ட், லைட், ஹீட். அதனாலதான் நீங்க பாருங்க, நம்முடைய எல்லா கொண்டாட்டத்தின் போதும் வண்ண விளக்குகள், சரிங்களா? இசை, சரிங்களா? எல்லாம். இப்ப நேத்து நம்ம கொண்டாடின தீபாவளி திருநாள் இருக்கு பாருங்க. அதுல ரொம்ப முக்கியமான இடம் பெறக்கூடியது சவுண்டும், லைட்டு, ஹீட் தான். அதனால நீங்க எல்லா திருவிழாலும் பாருங்க, எதுக்காக நம்ம வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கிறோம்? ஏன் ஒரு இசைக்கிறோம்? ஒரு சவுண்டு, சரிங்களா? மனிதன் பிறக்கும் பொழுதும் ஒளியுடன் பிறக்கிறான், இறக்கும் பொழுதும் ஒளியுடன் இருக்கிறான் என்று சொல்றோம் இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? எதற்காக அதெல்லாம் செய்யறோம்னா, மனதை இயக்கிறதுக்கு தான். ஒரு திருவிழான்னா உங்க மனம் குதூகலமாக இருக்க வேண்டும். ஒரு விழா என்றால் குதூகலமாக இருக்க வேண்டும். அந்த குதூகலத்தன்மையை நீங்க தியானத்துல உட்கார்ந்து கொண்டு வர முடியுமா அப்படின்னா, கொண்டு வரலாம். எப்போன்னா, அந்த பக்குவத்தை அடையறதுக்கு முதல்ல நீங்க இந்த 3த்தையும் கொடுத்து மனதை பழக்கி இருக்கணும். சரிங்களா? எவர் ஒருவர் கற்றுக்கொள்ளும் பொழுது சைக்கிளை 2 கையிலையும் பிடிச்சுக்கிட்டு நேரா ஓட்ட கத்துக்கிறாரோ, அவரால் தான் கையை விட்டுட்டு ஓட்ட முடியும். அதனால கற்றுக்கொள்ளும் பொழுது நீங்க 2 கையிலையும் பிடிச்சுதான் கத்துக்கணும்.
அதே போல நம்முடைய மனம் முதலில் இந்த மூன்றையும் பற்றி 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 அது ஸ்டடி ஆயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு அதை பற்றாமலே அது ஸ்டடியா நிக்க முடியும். குழப்பற மாதிரி இருக்குதா? ஒரு நீங்க கேள்வி யாருக்காவது சைக்கிள் கத்து கொடுக்கும்போது கையை விட்டுட்டு ஓட்ட கத்து கொடுக்கும் போல கடைசி வரைக்கும் கத்துக்க முடியாது. ஆனால் நீங்கள் நன்றாக பிடித்துக் கொண்டு ஓட்டுங்கள் என்று கற்றுக் கொடுத்து விட்டீர்கள் என்றால் அவர்களால் பிடிக்காமல் ஓட்ட முடியும். அதே மாதிரிதான் மனம் முதலில் அதை பற்றி 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 சரிங்களா ஸ்டடி பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அது பற்றாமல் ஸ்டடியா நிற்கும். அதனால்தான் வள்ளுவம் என்ன சொல்லுகிறது என்றால் அறத்துப்பால்ல 2 இயல் வச்சிருக்கிறார். ஒன்று இல்லறவியல், இன்னொன்று துறவறவியல். முதல்ல என்ன சொல்றாருன்னா இல்லறவியல்ல பற்றுவது அறம் என்று கூறுகிறார். சரிங்களா? எதை பற்றுவது? வாழ்க்கையில் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் பற்றுவது. பற்றுவது அறம். அப்படி பற்றி 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 உங்களுடைய வாழ்க்கை நீங்க ஸ்டடி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு அந்த பற்றை விடுவது அறம்ன்றாரு. அதுதான் துறவு. ஒரு நூல் இருக்கிறது பற்றுவதும் அறம் பற்றை விடுவதும் அறம் என்று சொல்கிறது என்றால் அது திருக்குறள் மட்டும்தான். ஒண்ணு பற்றை விட்டுருங்கன்னுவாங்க, இல்லைன்னா பற்றுங்கன்னுவாங்க. இப்படிதான் நிறைய நூல்கள் இருக்கிறது. ஆனா ஒரே நூலில் தான் பற்றுவதும் அறம் பற்றை விடுவதும் அறம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அப்போ எப்ப நீங்க பற்ற விட முடியும்னா பற்றினால்தான் பற்றை விட முடியும். பணம் ஒரு போதை, பணம் பெரிய விஷயம் இல்லை என்று நீங்கள் சொல்றீங்கன்னு வச்சுங்க, நீங்க ஒரு 1000 கோடிக்கு சொந்தக்காரரா இருந்தா சொன்னீங்கன்னா இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளும். நரி சொல்வது போல சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு யார் சொல்லக்கூடாது. அந்த திராட்சையை தொட்டு பார்க்காத நரி சொல்லக்கூடாது. அந்த மாதிரி பணத்தையே தொட்டு பார்க்காதாலே அதெல்லாம் பணம்லாம் ஒரு போதைங்க, அதெல்லாம் வாழ்க்கைக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொன்னோம்னா இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது. அதனால்தான் அர்த்தமுள்ள இந்து மதம் என்கிற புத்தகத்தினுடைய 7ஆம் பாகத்துல கண்ணதாசன் அவர்கள் முதல் பக்கத்துல எழுதியிருப்பாரு, ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்து அனுபவித்த நான் கூறுகிறேன் எப்படி வாழ வேண்டும் என்கிற சொல்லக்கூடிய அருகதை எனக்கு அதிகமாக உண்டு என்று. எப்படிலாம் வாழக்கூடாது அப்படிலாம் வாழ்ந்துட்டேங்க நானு, அதனால்தான் இப்படி வாழ்னு சொல்லக்கூடிய அருகதை எனக்கு நிறைய இருக்குங்கிறார் அவரு. அதை போல நீங்கள் எதை பற்றி 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 வளர்கிறீர்களோ பிறகு அதை பற்றாமலேயே வளர முடியும். ஆனா இன்னைக்கு இந்த உலகத்தினுடைய கான்செப்ட் எப்படி இருக்குன்னா ஒண்ணு வலது பக்கம் சாஞ்சாங்க இல்ல இடது பக்கம் சாஞ்சாங்க. ரெண்டுமே வேணும்னு சொல்லக்கூடிய கோட்பாடுகள் மிக குறைவாக இருக்கிறது. முதல்ல இது தேவை, இதை எடுத்துக்கிட்டு நீ வளரு, அதுக்கு பிறகு இது தேவை, இதை வச்சுக்கிட்டு வாழ் அப்படின்னு சொல்றது இல்லை. ஒண்ணு இப்படி போடுறேன்றாங்க இல்ல அப்படி போட்டுறாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேட்டர் பார்த்துருக்கீங்கன்னா தெரியும். ஜென்ரேட்டரு அதை முதல்ல அப்படி இக்னிஷன் பண்ணீங்கன்னு வச்சுங்க, அது முதல்ல பெட்ரோல் எடுத்துக்கும். பெட்ரோல் எடுத்து இக்னிட் ஆகிட்ட பிறகுதான் கெரோசின்ல ஓடும். அது பார்த்துருக்கீங்களா நிறைய ஜென்ரேட்டர் சிஸ்டத்தை? சார் போர்ட்டபிள் ஜென்ரேட்டர் அப்படிதான் சார் ஓடும். போர்ட்டபிள் ஜென்ரேட்டருங்கிறது வந்து பெட்ரோல்ல ஸ்டார்ட் பண்ணி கெரோசின்ல ஓடும். பெரிய ஜென்ரேட்டர்லாம் டைரக்டாவே டீசல்லே ஸ்டார்ட் ஆகி ஓடும். இல்ல அது சொல்ல நான் இந்த போர்ட்டபிள் தான் சொல்றேன். வீட்டுல நம்ம சின்ன சின்னதா வச்சிருப்போம்ல, அப்படி கையில எப்படி இழுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? ஆமா, கம்மியான வாட்ஸ் வருது. ஆமா, பெட்ரோல் தான் ஸ்டார்ட். நீங்க சொல்றது வந்து அதுல பேட்டரி இருக்கும். சரி, அதுல சுவிட்ச் தட்டினாலே அது ஸ்டார்ட் ஆகும். ஆமா, அது வந்து இப்போ வந்து மெத்தடு. அதுக்கு இடையில வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே ரோல் பண்ணி ரவுண்ட் பண்ணி நம்ம இக்னிஷனை கிரியேட் பண்ணும்போது டக்குன்னு அதை ஸ்டார்ட் பண்ணும். அதிகமா நம்ம வந்து லோடு கொடுக்கணும் அதுக்கு. அது லோடு தரணும், அதை வச்சு சுத்தணும் நீங்க. இல்ல அது சொல்றீங்க நீங்க. அதான் அந்த லோடு இதுல தர முடியாதனால இதுல அப்படி ஒரு இக்னிஷன் ஸ்பார்க் கிரியேட் பண்றதுக்கு பெட்ரோல், அதுக்கு பிறகு அது கெரோசினுக்கு மாறிடும். அந்த மாதிரி நாம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒண்ணுத்துலயும் முடிக்கும் போது வேற ஒண்ணுத்துலயும் இருப்போம். மனமும் அப்படிதான். அதனால நீங்க எப்பயுமே வந்து நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு
20 வயது வரைக்கும் எது மகிழ்ச்சி கொடுத்ததோ 40 ஆகும்போது அப்படியே மாறிடும் அது. சரில, அது மகிழ்ச்சி தராது, வேற ஒண்ணு மகிழ்ச்சி தரும். 20 வயசு வரைக்கும் நீங்க படிச்ச புத்தகங்கள் இருக்கு பாருங்க, அது 40 வயசுல எடுத்து படிச்சீங்கன்னா உங்களால படிக்க முடியாது. இது எல்லாமே நம்ம படிச்சோம். இந்த கருமத்தையே நம்ம தேடி தேடி படிச்சோம். இதையே நம்ம இவ்வளவு ஆவலா படிச்சோன்ற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, 40ல இருந்து நீங்க 60க்கு போன பிறகு 40ல படிச்ச புத்தகங்கள் அப்ப சுவைக்கா இருக்காது. 40ல எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்ததோ அது 60 போகும்போது மாறிடும். இதுக்கெல்லாம் காரணம் என்றா மனம் அதனுடைய பக்குவ நிலையை மாற்றிக்கொண்டிருக்கும், அடைந்து கொண்டிருக்கும். நீங்க குழந்தையா இருக்கும் பொழுது ஒரு கிளுகிளுப்பு எடுத்து அப்படி உங்க முன்னாடி ஆட்டினீங்கன்னா கலகலன்னு சிரிப்பீங்க. இப்ப ஆட்டினு வச்சுங்க, அவ்வளவுதான். ஹாப்பி கண்ணன் சார் ஹாப்பி கண்ணனா இருக்க மாட்டாரு, ஆவேச கண்ணன் ஆயிடுவாரு. என்ன சார் என்ன பார்த்தா மட்டும் உங்களுக்கு கிண்டலா தெரியுதா சார்? நீங்க குழந்தையா இருக்கும்போது இதுதான் சார் வச்சு ஆட்டினாங்க அப்படின்னு ஒத்துக்குவாரா? அதேதான். அப்ப நம்மளுடைய வாழ்க்கை என்பது 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உங்களுடைய கோட்பாடுகள் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். அது ஏன்றதெல்லாம் நான் பின்னாடி சொல்றேன். இந்த புரிதல் மட்டும் நீங்க எடுத்துக்கங்க. அப்போ என்னன்னா, நாம சில விஷயங்களை வந்துன்னா எப்படி நம்ம கத்துக்கிறோமோ கடைசி வரைக்கும் அதுல அப்படியே இருக்க முடியாது. அப்படி இருந்தா அது பரிணாம வளர்ச்சி அடையலைன்னு அர்த்தம். சரிங்களா? அதுல இருந்து மேம்பட்டு 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 நீங்க மாறிக்கிட்டே இருக்கணும். சில பேர் சில பழக்கங்களையும் சில வழக்கங்களையும் வைத்துக்கொண்டு, இல்ல எங்க தாத்தா காலத்துல இருந்து, அப்பா காலத்துல இருந்து, என் காலத்துல இருந்து, என் பையன் காலத்துல இருந்து பேரங்காலம் வரைக்கும் அப்படியே இருப்பாங்க. அது வியாபாரத்திலையும் அப்படிதான் கடைபிடிப்பாங்க. அதனாலதான் அவங்க அப்படியே முன்னேறாமே இருக்கிறாங்க. அப்போ அப்படியே இருக்கிறதுக்காக இந்த உலக பரிணாம கொள்கையில இயங்கல. அப்ப அந்த பரிணாம கொள்கை என்பது என்னன்னா உங்களுடைய வளர்ச்சியை அதுதான் காட்டுகிறது. அப்படி மனம் பரிணாம வளர்ச்சி அடைய 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 உங்களுக்கு நான் இப்ப சொன்ன பாருங்க, இந்த ரிங்கு இல்ல, அந்த மைய புள்ளியும் விளிம்பு புள்ளியும் இருக்கு பாருங்க, அதுதான் எல்லாருக்குமே மாறாது தவிர உங்களுடைய பரிணாம வளர்ச்சி அடைய அடைய உள்ளுக்குள்ள இருக்கிற ரிங்கு அதிகமாயிட்டே இருக்கும். உங்க மனசுக்குள்ள இருக்கிற ரிங்கு அப்படியே விரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த வட்டம். இப்போ அப்படி விரிக்கிறதுக்கு தான் நம்ம இப்போ முயற்சி செய்யறோம். அப்படி விரிக்கணும்னா அது எதை கொண்டு இயங்குகிறது என்றால் அது 3 கருவிகளை கொண்டு இயங்குகிறது. சவுண்ட், லைட், ஹீட். அப்ப சும்மா இருக்கிற ஒரு ஆளை எது இயக்குகிறது, அந்த மனதை எது இயக்குகிறதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சவுண்ட் அவருக்குள்ள போச்சுன்னா, இன்புட்டா உள்ள போச்சுன்னா அது மனதை இயக்கும். ஒரு லைட் இன்புட்டா உள்ள போச்சுன்னா அது இயக்கும். ஒரு ஹீட் போச்சுன்னா அது இயக்கும். புரியுதுங்களா? சரி, நாம இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சவுண்டு, லைட்டு, ஹீட்டு இது 3 வழியாகவும் சில எனர்ஜி நம்மள சுத்தி இருக்குது. இந்த 3 வழியாகவும் எனர்ஜி நம்மள சுத்தி இருக்குது. அதுல நம்மளுடைய ஆக்க சக்தியை கொடுக்கக்கூடிய எனர்ஜிக்கு தான் நாம என்ன பண்ணணும்னா பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்றோம். சரிங்களா? அப்போ அழிவு சக்தியை கொடுப்பதைத்தான் நாம் வந்து நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்றோம். அப்போ இந்த சவுண்ட் இருக்கு பாருங்க, இந்த சவுண்ட், லைட், ஹீட் இது 3 வழியாகவும் நீங்க பாசிட்டிவ் எனர்ஜியும் கிரியேட் பண்ண முடியும், நெகட்டிவ் எனர்ஜியும் கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா இது பொதுவானது. இது சவுண்ட், லைட், ஹீட்ங்கிறது பொதுவானது. இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா நம்மளுடைய ஆக்க சக்திக்கு ஏற்ற போல ஒன்றை மாற்றிக்கொள்வதற்கு அதை நம்ம பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்றோம். நம்மளுடைய அழிவு சக்திக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்றோம். அருணகிரியை சொல்லுங்க ஐயா. நீங்க முதல்ல பேசிட்டு இருக்கும்போது பிறக்கும்போது மனிதன் ஒளியோட பிறக்கிறான்ட்டு இந்த வீறு வீறுன்னு கத்துது, அந்த ஒளியை தானே சொல்றீங்க? என்ன இல்லை என்னங்கய்யா? இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது சவுண்ட் பிறக்கும்போது மனிதன் ஒளியோட தான் பிறக்கிறான் அப்படின்னு சொன்னீங்க. அதுதான் மீன் பண்றீங்களா? இல்ல, ரெண்டுத்தையுமே தான் மீன் பண்றேன். சவுண்ட் லைட்டோடவும் பிறக்கிறான் அப்படினா? சவுண்ட், லைட், வெளிச்சம். ஓகே ஓகே, थैंक यू. சரிங்களா? அதாவது அவன் அவன் அந்த பிறக்கும் பொழுதுன்றதை விட அவன் உண்டாகிறதுக்கே அது 2 தேவைப்படுது. இல்ல, ஒரு தாயும் தந்தையும் தியானத்துல உட்கார்ந்து அவனை உருவாக்க முடியும்னா முடியாது.
அப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரும்போது இது 3 இருக்கும். சரிங்களா? ஒரு ஆணும் பெண்ணும் ஒண்ணு சேரும் பொழுது சவுண்டு, லைட்டு, ஹீட் இது 3 இருக்கும் அங்க. அது 3 இருந்தா தான் அந்த இடத்துல ஒரு உயிர் தோன்றும். என்ன அருணகிரி ஐயா புரியுதுங்களா? சார் புரியுது சார். இல்ல ஏதாவது சந்தேகம் இருக்கா இதுல? இல்ல இல்ல, ஒருவரின் துடிப்பில் விளைவது கவிதை, இருவரின் துடிப்பில் விளைவது மழலை. ஸோ ம். அதை நீங்க சவுண்டு, லைட்டு, ஹீட்டுன்னு இன்னைக்கு தான் பொருத்தி பார்க்குறேன். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. இனிமேல் நிறைய விஷயங்களை பொருத்தி பார்க்க வேண்டியதா இருக்கும். சார் சிவபாலன் பேசுறேன் சார். சொல்லுங்க ஐயா. ஆக்சுவலா வந்து இந்த சவுண்டுங்கிறது வந்து வெளியில இருந்து நம்ம உள்ளார வருது. லைட்டுங்கிறது நம்ம ஜென்ரலா சொல்ற லைட்டுங்கிறது உள்ள இருந்து வெளியில வருது. ஹீட்டுங்கிறது உடம்புல இருந்து தானே சார் வெளியில போகுது. உடம்புல இருந்து வெளியே போதா? உள்ளே வெளியில இருந்து உள்ளார வருதா ஹீட்? இல்ல சார், அதாவது இந்த சவுண்டு, லைட்டு, ஹீட் இருக்கு இல்லையா, இது இன்புட்டாவும் வரும், அவுட்டாவும் போகும். 3மே உள்ள வர செய்யும், வெளியும் போக செய்யும். இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா கிளைமேட் எப்படி சார் இருக்குன்னா சில்லுன்னு இருக்குன்றீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்ல சார், அந்த இப்ப கூலிங்கா இருக்குன்றீங்களா, அது எப்படி சொல்றீங்க நீங்க? உணர்வை பார்த்துட்டு சொல்றேன். அதோட எஃபெக்ட் இல்ல இல்லைங்க, இருங்க வந்துட்டேன். சிவபாலனை சொல்லுங்க. உடம்பு இருக்கிற சுற்றுச்சூழலையும் நம்ம உடம்பு இருக்கிற சூழலை வச்சு நம்ம சொல்றோம் சார் சில்லுன்னு இருக்கிறது. இல்ல அதுதாங்க ஐயா, உடம்பினுடைய வெப்பத்தை காட்டிலும் வெளியில இருக்கிற காற்றுடைய வெப்பம் குறைவாக இருக்கும் பொழுது நீங்க குளிராக உணர்கிறீர்கள். ஆமா. சரிங்களா? உங்க உடலுடைய வெப்பத்தை காட்டிலும் வெளியில கூடிய காற்றினுடைய வெப்பம் அதிகமாக இருக்கும்போது நீங்க வெக்கையாக உணர்றீங்க. ஆமா சார். சரிதானே? சரிதான் சார். அப்போ 2 பக்கமும் வெப்பம் இருக்குங்கிறேன். சரிங்களா? புரிஞ்சிச்சு சார், புரிஞ்சிச்சு. இதுதான் வேதியியல் மாற்றத்துல எண்டோதெர்மிக் ரியாக்ஷன், எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் நம்ம படிச்சிருக்கேன் சார். ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப அழகா என்னால ஈடுபடுத்த முடியும். தேங்க்யூ. இல்ல அதான் நான் அந்த மாதிரிலாம் நான் படிக்காதனால தான் நான் எனக்கு புரிஞ்சது மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு புரியுத மாதிரி நான் சொல்லுவேன். நீங்க அதை எங்க எல்லாம் பொருத்தி பாத்துக்கங்க ஐயா. படிச்சது இப்பதான் சார். நன்றிங்க. அப்போ இது 3 தான் மனதை இயக்குகிறது. சரிங்களா? நம்ம ஏன் கோவப்படும் போது குரலை உயர்த்தி பேசுறோம்? ஏன் ஒருத்தர் கோவப்படுத்துறதுக்கு குரலை உயர்த்தி பேசுறீங்க? வெப்பம் அதிகமா இல்ல அதுதாங்க ஐயா, அந்த இடத்துல சவுண்ட் இயக்குது மனசை. எப்பொழுதும் கேட்டுக்கக்கூடிய அந்த நார்மல் சவுண்டோட அந்த அந்த பீப் அந்த ஹார்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த சவுண்ட் எச் ஆகிற போது நம்மளுடைய மைண்ட் வந்து அதுக்கு ஒத்துக்காதுன்னு சொல்றாங்க சார். அப்ப வந்து என்ன அப்படின்னா அதுக்கான ரியாக்ஷன் வந்து நம்மளுடைய பிரெயின் உடனே ஆக்டிவிட்டி ஆகுதுன்னு சொல்றோம். சரிங்களா? அப்போ அந்த இடத்துல நம்ம செய்யக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் இயக்குவது எதுன்னு கேட்டீங்கன்னா அதிர்வுகள். சரிங்களா? அப்போ ஒருத்தன் வந்து சாதாரணமான மனநிலையில் இருக்கும் பொழுது அவனுடைய அதிர்வுகள் சாதாரணமா இருக்கும். அப்போ நீங்க பேசக்கூடிய ஒளியினுடைய அதிர்வுகளும் சாதாரணமாக இருக்கும். இப்போ அவனுடைய மனதினுடைய அதிர்வுகளை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம்னா குரலுடைய ஒளியுடைய அதிர்வுகளை அதிகப்படுத்துறோம். அவனை கோவப்படுத்தணும், எரிச்சலாக்கணும் அப்படின்னா கத்தி பேசுறோம் நம்ம. அல்லது நமக்குள்ள உணர்வு மாறும் பொழுது நம்ம கத்துறோம். சரிங்களா? அப்போ உலகத்துல இருக்கிற எல்லாவற்றையும் இயக்குவது எதுன்னா அதிர்வுகள் தான். அதிர்வுகள் தான், வைப்ரேட். அந்த அதிர்வுகளுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணோம்னா இவ்வளவு வேலை செய்ய வேண்டியதா இருக்குது. சந்தோஷமா இருந்தாலுமே சவுண்ட் அதிகமாகுது சார். சந்தோஷமா இருக்கும்போது சவுண்ட் அதிகமாகுது. ஆனா வந்து ஞானிகள், சித்தர்கள், யோகிகள்லாம் வந்து ஒரே சீரா பேசுறாங்க. மீன்ஸ் ரொம்ப பொறுமையா ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதிக இடைவெளி அப்படி பேசுறாங்களே சார். அது எதனால? அதாங்க ஐயா, அதாவது என்னன்னா இன்பம் வேற, ஆனந்தம் வேற. புரியுதுல? ஞானிகள் இருக்கக்கூடிய நிலை என்னன்னா ஆனந்த நிலை, பேரானந்த நிலை, நித்தியானந்த நிலை.
அருணகிரி ஐயா. ஐயா புரியுதுங்க, புரியுது. இப்ப 3 பால் இருக்கு இல்லையா? 3வது பாலுக்கு என்ன பேருன்னா இன்பத்து பால்னு தான் பேரு. ஆனந்த பால்னு பேர் இல்ல. யாராவது எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல இது ஆனந்த பால்னு சொல்லிருக்காங்களா? இல்லையே. ஏன்? ஏனென்றால் ஆனந்தமும் இன்பமும் ஒன்று இல்லை. அதாவது நான் கடைசியா நடத்த வேண்டிய பாடத்தெல்லாம் நீங்க முதல்ல கேக்குறீங்க. ஐயா ஆனந்தம்ன்றது வேற லெவல் ஐயா அது. அதுதான் சொல்ல வரேன் நானு. நான் இன்னும் அந்த இடத்துக்கு போகல நானு. போகும்போது நான் உங்களுக்கு சொல்றேன் நானு. இல்ல. இப்ப நம்ம ஆரம்ப நிலையில தான் இருக்கிறோம். அப்ப முதல்ல நம்ம வந்து என்னன்னா மகிழ்ச்சி, சந்தோஷம், இன்பம் என்று சொல்லக்கூடியதை நன்றாக உணர்ந்ததற்கு பிறகு அப்புறம் உணரக்கூடிய ஒன்றுதான் ஆனந்தம். நம்ம இன்னும் அந்த இடத்துக்கு போகும்போது முதல்ல இதை கடப்போம். இதை கடந்த உடனே அந்த இடத்துக்கு போவோம். சரிங்களா? அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையுமே அதிர்வுகள் தான் முடிவு செய்கிறது, அதிர்வுகள் தான் இயக்குகிறது, அதிர்வுகள் தான் ஆளுகிறது. அப்படிங்கிறது வந்து அறிவியல் கருத்தும் அதுதான், ஆன்மீக கருத்தும் அதுதான், எல்லாவற்றிலுமே அதுதான். அதுக்கு வெவ்வேறு பேர் வைக்கிறதுனால நமக்கு குழப்பமாயிடுது. இப்ப பொதுவா அதிர்வுன்னு சொல்லும்போது, இப்ப நான் அதிர்வுன்னு சொல்லும்பொழுதும், நீங்க அதிர்வுன்னு சொல்லும்போது, இப்ப அது உங்களுக்கு புரியுது. சரிங்களா? அப்போ அந்த அந்த அதிர்வுகளுக்காகத்தான் இவ்வளவு விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கிறது. அப்போ கடைசியா என்ன வேணும் அப்படின்னா, கடைசியா ஃபில்டர் பண்ண பிறகு என்ன வேணும் ஒரு மனுஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிர்வு தான். அதைத்தான் என்னுடைய பேரினுடைய முன்பகுதியில இணைச்சு வச்சிருக்கேன். வைபரண்ட். சரிங்களா? கொஞ்சம் மீட் போடுங்க சார். யார் மீட் போடணும்? அப்போ இந்த இடத்துல நாம இப்ப இந்த இடத்துல நாம் பார்க்க வேண்டியது இயற்கையினுடைய 3வது விதி என்ன? சவுண்ட் இல்லையா? இயற்கையினுடைய 3வது விதி ஒத்தவை ஒத்தவற்றை ஈர்க்கும். இயற்கையினுடைய 3வது விதி ஈர்ப்பு விதி. அந்த ஈர்ப்பு விதியினுடைய வரையறை தான் நம்மளுடைய ரிச் வி அருணகிரியா சொன்னாங்க. புரியுதுங்களா? ஒத்தவை ஒத்தவற்றை ஈர்க்கும். இதை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா எது ஒத்திருந்தா அது ஈர்க்கும்? கலரா, வடிவுமா, எடையா, நிறையா, பருமனா, திசையா, எது இருந்தா ஒன்னா இருந்தா ஈர்க்கும் அப்படின்னா ஒரே அதிர்வுகள் இருந்தாதான் ஒரே எண்ணங்கள் அதாங்க ஐயா, எண்ணங்கள்ல இருந்து அந்த எண்ணங்களே அதிர்வுகளால் தான் உருவாக்கப்படுகிறது. சரிங்களா? ஒரே எண்ணங்கள் நம்ம சொல்றோம் இல்லையா? அது கூட வந்துன்னா ஒரே அலைவரிசைன்னு சொல்லலாம் சார். ஒரே ஃப்ரீக்வன்சி அப்படி சொல்லலாமா? இல்ல, அதிர்வுகள் வேற, ஃப்ரீக்வன்சி வேற. சரிங்களா? முதல்ல நீங்க அதிர்வுகளை புரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கு பிறகு ஃப்ரீக்வன்சிக்கு போக முடியும். அப்ப முதல்ல அதிர்வுகள். அப்போ மனச நாம என்ன பண்ண போறோம்னா, இப்போ செல்வத்தை ஈர்ப்பதற்குண்டான, பணத்தை ஈர்ப்பதற்குண்டான வைப்ரேஷனுக்கு மாத்த போறோம். நமக்கு என்னெல்லாம் செல்வங்கள் தேவையோ அதற்கான அதிர்வுகளை மாத்த போறோம் அப்படின்னா, அது எதனால மாற்ற முடியும்னா, சவுண்டு, லைட், ஹீட் இது 3 கொண்டு தான் மாத்த முடியும். சரிங்களா? அப்படி அந்த வைப்ரேஷன் எதுலெல்லாம் கிரியேட் ஆகுதோ அப்படி எல்லாமே வைப்ரேஷன் தான். இயற்கையை பொறுத்த வரைக்கும் இயற்கையில நல்லது கிடையாது, கெட்டது கிடையாது. சரிங்களா? உண்மை கிடையாது, பொய் கிடையாது. ஓகேங்களா? அப்போ இயற்கையை பொறுத்த வரைக்கும் நாம 2 பாக்குறது எதுவுமே அதுக்கு 2ஆவே இல்லை, எல்லாம் ஒன்னா தான் இருக்குது. ஓகேங்களா? மணி சரியாக 6 மணி ஆகிவிட்டது. நம்முடைய நாராயண ஐயா அதை நினைவுபடுத்துகிறாங்க. நன்றிங்கய்யா. சரி, இப்போ நாம இன்னைக்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அப்படி என்றால் நம்முடைய மனதை இயக்கக்கூடிய அந்த அதிர்வு நிலை இருக்கு பாருங்க, அந்த அதிர்வுகள் அதை கிரியேட் பண்றதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா சவுண்டு, லைட்டு, ஹீட்டு தேவை. இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா இந்த அதிர்வுகளுடைய அடிப்படையில நம்ம எனர்ஜியை 2ஆ பிரிக்க போறோம். எப்படின்னா ஒன்னு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒன்னு நெகட்டிவ் எனர்ஜி. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, மனசுக்கு ஒத்திசைவு ஆகக்கூடிய அதிர்வுகளை கொண்டது பாசிட்டிவ் எனர்ஜி.
மனதினுடைய இயல்போடு ஒத்து வராமல் இணையாத, சரிங்களா, முரண்படக்கூடிய அதிர்வுகளை கொண்டது நெகட்டிவ் எனர்ஜி. புரியுதுங்களா? அப்போ கடலை மாவை கொண்டு நீங்க இனிப்புல பலகாரமும் செய்யலாம், காரத்துல பலகாரமும் செய்யலாம். அப்ப இனிப்புல பலகாரம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கேற்ற பொருட்களை அதை இணைக்கணும். காரத்துல பலகாரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கேற்ற பொருட்களை அதை இணைக்கணும். வெறும் சர்க்கரையை மட்டுமோ அல்லது வெறும் மிளகாத்தூளை மட்டுமோ மாத்தினால் அது மாறுபடாது. நாம எல்லாம் பல நேரத்துல என்னன்னா பணம் சார்ந்து செல்வம் சார்ந்து இயங்கும் போது என்ன பண்ணா, ஓ இது சர்க்கரை போட்டா இனிக்கும், இது காரம் போட்டா காரமாயிடும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி இல்லை. நீங்க இனிப்பு போட போறீங்க கடலை மாவுல அப்படின்னா அது கூட சேர்த்து ஏலக்காயை போடணும், சில லட்டுன்னா அங்க கிராம்பு போடணும். இதே நீங்க அது கூட அந்த கடலை மாவு வச்சு பஜ்ஜி போட போறீங்கன்னா அது கூட வெங்காயம் சேர்க்கலாம், சரிங்களா, உப்பு சேர்க்கலாம், அதுக்கு அடுத்தது இன்னும் வேற ஏதாவது பொருட்களை சேர்க்கலாம். அப்போ காரத்தோட ஒத்து போற பொருட்கள் எல்லாம் காரம் சேர்க்கும்போது சேர்க்கணும். இனிப்பு பார்த்தீங்கன்னா இனிப்போட ஒத்து போகிற பொருள்லாம் இனிப்போட சேர்க்கணும். அப்ப அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா அந்தந்த வைப்ரேஷன் இருக்கு பாருங்க, அந்த வைப்ரேஷன் இருக்கிற பொருட்கள் எல்லாம் நம்ம ஒண்ணு சேர்க்கிறோம், அவ்வளவுதான். அப்பதான் அந்தந்த சுவைக்கு அது ஒத்திசைவாகும். அதே மாதிரிதான் மனம் என்பது அது ஒரு மூலப்பொருளை கொண்டு இயங்கினாலும் அது கூட இருக்கிற இதர பொருட்கள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் அதோட ஒத்து போற பொருட்களா நம்ம மாத்தணும். அப்ப நம்ம 2 எனர்ஜியா பிரிச்சுக்கலாம். ஒன்று பாசிட்டிவ் எனர்ஜி, இன்னொன்று நெகட்டிவ் எனர்ஜி. அப்ப பாசிட்டிவ் எனர்ஜிக்கு என்ன பண்ண போறோம், நெகட்டிவ் எனர்ஜிக்கு என்ன பண்ண போறோம், அது எப்படி உள்ள கொண்டு போறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நாளை பார்க்கலாம். சரிங்களா? சரி, இன்றைய நிகழ்ச்சி குறித்து ஏதேனும் உங்களுடைய சந்தேகங்கள், கேள்விகள், தெளிவுரைகள் இருந்தால் கேட்கலாம். ஐயா பாசிட்டிவ் அப்படின்றது சொல்றது எதையா? அதுதாங்க ஐயா, மனதினுடைய ஆக்கபூர்வமான செயல்பாடுக்கு பயன்படக்கூடிய ஆற்றல் பாசிட்டிவ் எனர்ஜி. சரிங்களா? மனதுடைய என்று சொல்ல விட மனிதனுடைய ஆக்கபூர்வமான செயல்பாடுகளுக்கு பயன்படக்கூடிய ஆற்றல் நேர்மறை ஆற்றல். மனிதனுடைய அழிவுபூர்வமான செயல்களுக்கு பயன்படக்கூடிய ஆற்றல் எதிர்மறை ஆற்றல். ஐயா புரிஞ்சுங்களா ஐயா? புரிஞ்சுதா? நன்றி. அருணகிரியே சொல்லுங்க ஐயா. உலகத்துல முதல் உயிர் தண்ணியில தோன்றுச்சுன்னு சொன்னீங்க. உயிர்கள் நீரு, காற்று, மண், 4 விதத்துல உயிர்கள் தோன்றிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? நீரு, நிலம், காற்று, வேற ஐயா நெருப்பு. நெருப்புல இருந்து உயிர் தோன்றுமா? இல்லைங்கய்யா, நெருப்புல இருந்து உயிர் தோன்றாது. ஆனா உயிர் தோன்றதுக்கு வெப்பம் வேணும். இல்ல வெப்பம் வேணும். 4 விதத்துலதான் உயிர்கள் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா? இப்ப இருக்கிற உலகத்துல நிலத்துல இருந்து உயிர் உற்பத்தி ஆகுது, நீர்ல இருந்து உற்பத்தி ஆகுது, காற்றுல இருந்து உற்பத்தி ஆகுது. வேற அதாங்க ஐயா, நீங்க எங்க இருந்தெல்லாம் உற்பத்தி ஆகணுமோ அங்க தண்ணி இருந்தாதான் உற்பத்தி ஆகும். இல்ல அந்த காம்பினேஷன் கண்டிப்பா வேணும். சவுண்ட், லைட், ஹீட் இருந்தாதான் உயிர் உற்பத்தி ஆகும். 4 நிலைகள்ல உயிர் இந்த உற்பத்தி காம்பினேஷன் வேணும். ஆனா அதை தாண்டி அது நீர் இருக்கணும். சரிங்களா? நீங்க மண்ணா இருந்தாலும் கல்லா இருந்தாலும் எங்க இருந்தாலும் நீர் இருந்தாதான் அங்க இருந்து உயிர் உற்பத்தி ஆக முடியும். நீங்க நல்ல காய்ந்த மணலை எடுத்து வச்சுக்கிட்டு நீர் தன்மையே இல்லாத மணலை எடுத்து வச்சிருந்தீங்கன்னா எவ்வளவு காலம் ஆனாலும் நீர் உற்பத்தி ஆகாது. ஆமா. இப்ப நாம கூட சில பொருட்களை போட்டு சமைக்கும் போது பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற நீர்த்தன்மை வத்துற அளவுக்கு நீங்க அதை நல்லா வதக்கி எடுத்தீங்கன்னா தான் அதுல பூஞ்சானைகள் வராது, உயிர்கள் தோன்றாது. சரிங்களா? ஒரு பொட்டு நீர் இருந்தாலும் அதுல உயிர் தோன்றிடும். சொல்றாங்க இல்லையா, தண்ணி படாம வச்சுக்கோ, தண்ணி பட்டுச்சுன்னா கெட்டு போடுன்னு. அந்த கெட்டு போதல் என்பது வேறு உயிர் தோன்றுவதுதான். சரிதானங்க ஐயா? சரிங்க. அப்போ அந்த இடத்துல நீர் ஒரு காரணியா இருக்குது. ஆனா அந்த நீருக்குள்ள எது போகணும்னு கேட்டீங்கன்னா சவுண்ட், லைட், ஹீட் போகணும். வெறும் நீர்னால ஒரு உயிரை உற்பத்தி பண்ண முடியாது. நீருக்குள்ள இது 3 உள்ள போகணும். போனா உயிர் உற்பத்தி ஆகும்.
நீங்க மேல நம்ம வீட்டு மேல டேங்க் இருக்கு பாருங்க, அந்த டேங்க் கூட நீங்க மூடியே வச்சு இருட்டடிப்பு வச்சிருந்தீங்கன்னா பாசியெல்லாம் வளராது. அதை திறந்து அதுக்குள்ள சவுண்டு, லைட்டு, ஹீட்டு உள்ள போயிடுச்சுன்னா அதுக்குள்ள பாசம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அது வரைக்கும் பாசம் வராது. உள்ள போட்டு நீங்க நல்லா அடைச்சிட்டீங்க அப்படின்னா உள்ள காத்து போகுது அப்படின்னு வச்சுக்குவோம், உயிர் உருவாகாது. சரிங்களா? அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணும்? இது 3 உள்ள போகணும். வெப்பம் போகணும், சரிங்களா? ஒளி, அதாவது லைட் போகணும், ஒளி சவுண்டு போகணும், இது 3 உள்ள போகணும். போச்சுன்னா உருவாகும் உயிர். சரி, ஓகேங்கய்யா. வேற கேள்விங்கய்யா? சார் அந்த உயிர் தோன்றுதுன்னு சொன்னோம்ல சார், தண்ணீர்ல தோன்றுதுன்னு சொன்னோம். ம். முதல் உயிர் என்ன தோன்றுச்சு சார்? அமீபா தானா ஃபர்ஸ்ட் வந்தது நம்மளுக்கு, இல்ல இல்லைங்க, அந்த உயிருக்கு பேர்லாம் நமக்கு தெரியல. ஆனா உயிர் அங்கதான் தோன்றுச்சு. அதாவது இல்ல சார், அமீபா இல்ல, அமீபா என்பது வந்துன்னா ஒரு செல் உயிரி, அவ்வளவுதான். அது வந்து உலகத்துல தோன்ற ஃபர்ஸ்ட் உயிரியா உலகத்துக்கு தான் சார். ஹாப்பி கேன்சர், நீங்க என்ன சொன்னீங்கன்றது எங்களுக்கு தெளிவா, குரல் தெளிவா இல்ல அப்படிங்கிறது. ஐயா, உங்கள் குரல் எங்களுக்கு தெளிவா கேட்கல. உங்க சிக்னல் கரெக்டா இல்லைன்னு நினைக்கிறேன், நீங்க பேசுறது கரெக்டா கேட்கல சார். இப்ப கேட்கல சார்? கேக்குதுங்க ஐயா. சார் ஃபர்ஸ்ட் வந்து சயின்ஸ் சொன்னது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துல தோன்றின உயிரினம் அப்படிங்கிறது நீர்ல தோன்றுச்சு. அது வந்து எது அப்படின்னா கிளாமிடோமோனஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, அவ்வளவுதான் சார். சரிங்கய்யா. இல்ல, அவங்க எப்படி பாக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இப்போ நம்ம மொத்த உடம்பு இருக்கு இல்லைங்களா, நம்மளும் ஒரு உயிர் தான். இது ஒரு உயிர் தான். சரிங்களா? நம்மளுடைய ஒட்டு மொத்தமா இருக்கிற இந்த உடம்பு இது ஒரு உயிர் தான். ஆனா செல்லுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பல கோடி செல்கள். ஆனா அங்க அவங்க என்ன பாக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, செல்லு பரிணாம வளர்ச்சி அடையாமலேயே ஒரே செல்லுக்குள்ளர ஒரு உயிர் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால அதை ஒரு உயிரினம்ன்றாங்க. அதனால பரிணாம வளர்ச்சியில அது வந்து அதனுடைய உடம்புல அடுத்தடுத்த செல்லு உருவாகாமலே அது ஒரு உயிரா மாறினதுனால தான் அதை முதல் உயிர்னு சொல்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல. நாம வந்து எப்படின்னா ஒரு செல்லுல இருந்து உருவாகி அப்படியே பல செல்லா மாறி இன்னைக்கு இவ்வளவு கோடிக்கணக்கான செல்களோட நம்ம இருக்கிறோம் நம்ம. சரிங்களா? அப்ப இது ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும் இந்த நிலைக்கு வரணும்னா. அதுதான். அது பரிணாம வளர்ச்சியில இல்லாமலேயே ஒரு செல்லுக்குள்ளரே ஒரு உயிர் இருக்கிறது. அது ஒரு தனி ஒரு உயிரினமாய் இயங்க முடியுது அதனால. ஒரு செல்லுலாவே இருந்துட்டு. அதனால அதை வந்து முதல் செல்லா இருக்கணும் கருதுறாங்க, அவ்வளவுதான். நன்றிங்கய்யா. வேற ஏதேனும் கேள்விகள்? மனம் சார்ந்த கேள்விகள்? ஐயா, வேற ஏதேனும் மனம் சார்ந்த கேள்விகள் இருக்கா? சொல்லுங்க கோச் விஎஸ்ஆர் சார். சார், இந்த ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் மௌனமா இருந்து பண்றோம் இல்லையா? அப்போ வந்து எனக்கு வந்து வெளி உலக சத்தங்கள் தான் நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கு. என்னால அந்த இதுக்கு போகவே முடியல. என்ன காரணம்? நீங்க எதுக்குமே போக வேணாம். சரிங்களா? எதுக்குமே போனா வெளி உலக சத்தம் கேக்குது இல்லையா? உட்காந்து அதை மட்டும் நல்லா கேட்டுட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு பிறகு நீங்க எங்க போகணுமோ அங்க போயிடும். சும்மா கேட்டுட்டு இருந்தாலே போதும், அவ்வளவுதான். வெளி உலக சத்தம், யாரோ இருமினாங்க, அதெல்லாம் கேக்குது. வேற எண்ணங்களா ஒண்ணும் ஓடல. பட் நாய் வாக்கிங் கூட்டிட்டு போறாங்கல்ல சார், நாய் வாக்கிங் கூட்டிட்டு போய் நீங்க என்ன கைட் பண்றீங்க நாய்க்கு? புரியல. இல்ல சார், நாய் வாக்கிங் கூட்டிட்டு போகும்போது நாய்க்கு நீங்க என்ன கைட் பண்றீங்க? எதுக்கு அதை கயிறு பிடிச்சிட்டு இருக்கீங்க கையில? இந்த ரூட்ல வான்னு. இல்லைங்க, ரூட் நீங்க காமிக்கிறீங்களா? இல்ல, அது போற பக்கம் எல்லாம் உங்களை இழுத்துட்டு போகும். ஓ சரி, புரியுதுங்களா? மனமும் அப்படிதான், அது போற பக்கம் எல்லாம் உங்களை இழுத்துட்டு போகும், நீங்க போயிட்டே இருக்கணும். ஆனா அந்த நாய் இருக்கு பாருங்க, அது இந்த தேவையில்லாத அழுக்குகள் இருக்கிற இடத்துக்கு, தேவையில்லாத மலைஜலம் போகிற இடத்துக்கு எல்லாம் போயிடுச்சுன்னா அப்ப மட்டும் இழுத்து பிடிப்போம் நம்ம.
இழுத்து பிடிக்கிறது மட்டும் தான் நம்ம வேலை. அது வேற பக்கம் போறது திரும்ப அதனுடைய வேலை. ஓகே. நீங்க அத திருப்பி ரைட்ல போ, லெஃப்ட்ல போன்னா நீங்க சொல்ல முடியாது. ஆமா. நாய்க்கு நீங்க கைட் பண்ணிட்டீங்கன்னா, நீ நேரா போப்பா, ஸ்ட்ரெயிட்டா போ, ரைட்ல போ, லெஃப்ட்ல போன்னு. அது பாட்டுல உங்கள இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஓகே. நீங்க உட்கார்ந்த பிறகு என்ன பண்ணும்னா, உங்க மனம் நாய் மாரி இழுத்துட்டு போகும் உங்கள. நீங்க செய்ய வேண்டியது அத இழுத்தெல்லாம் பிடிக்கக்கூடாது. அது போற பக்கத்துல நீங்க பின்னாடி ஓடிட்டே இருக்கணும். ஓகே. இல்ல ஓடிட்டே இருந்தீங்கன்னா, இப்ப அது என்ன பண்ணும்னா, உங்க எதிரி ஒருத்தன் இருப்பான். அவன அப்படியே குத்தி கொன்னுட்டுறணும்டா! அப்படின்னு மனசு இப்ப நெனைக்கும். நெனைக்கும்போது மட்டும் நீங்க என்ன பண்ணணும், மனச அங்கேருந்து இழுத்து பிடிக்கணும். அப்படிலாம் நெனைக்கக்கூடாது அப்படின்னு இழுத்து பிடிச்சீங்கன்னா, திரும்ப அது வேற பக்கம் போகும். அந்த நெனப்ப கட் பண்ணணும் பாருங்க. அதுக்கு தான் கயிறு உங்ககிட்ட. கயிறு எதுக்குன்னா, உங்ககிட்ட அந்த நாய வந்து ரைட், லெஃப்ட் கைட் பண்ணி கூட்டிட்டு போறதுக்காக கயிறு இல்ல உங்களுக்கு. அது நமக்கு தேவையில்லாத ஒரு இடத்துக்கு போச்சுன்னா, இழுத்து நீங்க பிடிச்சீங்கன்னா போதும். அது தெரிஞ்சுக்கும். அங்க போக்கூடாதுன்னு வேற பக்கம் போணும்னு. சார் அதுக்கு தான் சார் நாயோட சேர்த்து ஒரு கம்பு வச்சிருப்பாங்க. அந்த தவறு செய்யும்போது அதை ஒரு கண்ட்ரோல் பண்றது. அதுதான் நீங்க சொல்றது. இல்ல கம்பு வாக்கிங் கூட வேண்டியதில்ல. கம்பு கூட வேண்டியதில்ல. நீங்க இழுத்து இழுத்து அப்பப்ப பிடிச்சீங்கன்னா போதும். கம்பே வேண்டியதில்ல. ஓகே. ரொம்ப அழகான உதாரணம் சார். இது மனசுல அப்படியே பதிஞ்சிடும். உண்மையில நிறைய அவ்வளவுதான். பேர் அப்போ வந்து உங்க அந்த உங்க மனச நீங்க தியானத்துல உட்காரும் பொழுதோ, இல்ல கண்ண மூடி உட்காரும் போதோ என்ன பண்ணும்னா, எப்படி நீங்க வாக்கிங் கூட்டிட்டு போறீங்களோ நாய, அந்த மாரி என்ன பண்ணும்னா, அந்த கயிறு மட்டும் இழுத்து பிடிச்சுட்டு, அது போற பக்கம்லாம் போயிட்டே இருக்கணும். அப்போ எங்கெல்லாம் போகக்கூடாதோ, அங்கெல்லாம் நீங்க இழுத்து பிடிக்க, இழுத்து பிடிக்க, இழுத்து பிடிக்க, இழுத்து பிடிக்க என்ன ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா, அது வேற திசைய திரும்பி, திரும்பி, திரும்பி போக, 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 அப்போ எந்த திசையில நீங்க இழுத்து பிடிக்காம இருக்கிறீங்க, எங்க போனா நீங்க வந்து இழுத்து பிடிக்கிறீங்கன்னு அதுக்கு தெரிஞ்சிரும். அப்படி நல்லா உணர்ந்துகிட்ட ஒரு நாய் இருக்கு பாருங்க. அதுக்கு பிறகு நீங்க பெல்ட் கில்ட்லாம் அவுத்துட்டு, உங்க கூட கூட்டிட்டு போனா போதும். அதுவாவே உங்களுக்கு பிடிக்காத இடத்துக்கு போகாது. அதுக்காகவே உங்களுக்கு எங்க பிடிக்குமோ அங்க தான் போகும். அதுக்கு பிறகு நீங்க கயிறு போட்டு கட்ட வேண்டியதில்ல. சரிங்களா? அதுக்கு பிறகு நீங்க என்ன தெரியுமா பண்ணுவீங்க? ஒருவேள அது தெரியாம அந்த பக்கம் திரும்பிட்டா கூட, டைகர் அப்படின்னு ஒரு குரல் குடுத்தீங்கன்னா, உடனே அது திரும்பிரும். சரிங்களா? இப்ப நம்மலாம் சாதாரண மனிதர்களாக இருக்கும்பொழுது, நம்ம கயிறு கட்டி நம்ம மனச பிடிச்சு வச்சிருக்க வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க மனசு எங்கேயாவது திரும்புச்சுன்னு வச்சுக்கங்க, டேய் டைகர் அப்படின்னா திரும்பிரும். உடனே வேற பக்கம் போக ஆரம்பிச்சுரும். அவங்க மனசு அப்படிலாம் போகும். போகும்போது அவங்க ஒரு சவுண்ட் குடுத்தா போதும். அது உடனே மாறிடும். புரியுதுங்களா ஐயா? சரிங்களா? அப்போ யோகால இருக்கும்போதும், தியானத்துல இருக்கும்போதும் பல பேர் பண்ணக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஏன் அத அங்க நாய் எப்படி கட்டி போடுறதுன்னு கத்துக் குடுக்குறாங்க. அப்ப நாய கட்டி போட்டீங்கன்னா என்ன பண்ணும்? அது குறைச்சுக்கிட்டே இருக்கும். ஏன் நெறைய பேர் யோகாவும், தியானமும் விரும்பி செய்றதில்ல? ஏன்னா அப்படி உட்கார்ந்தீங்கன்னா உங்க மனம் குறைச்சுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த ஏதோ ஒரு படத்துல சந்தானம் சொல்லுவான்ல, "சுவாமி கண்ண மூடி உட்கார்ந்தாலே கயமுய கயமுய கயமுன்னு மீன் மார்க்கெட் மாரியே இருக்குது சாமி என் மனசு" அப்படின்னுவானே. அப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அத நீங்க ஒரு இடத்துல கட்டி போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அது அப்படிதான் இருக்கும். மீன் மார்க்கெட் மாரி தான் இருக்கும். அப்படி கட்டி போடக்கூடாது அத. அத அப்படியே விட்டுட்டு நீங்க அது பின்னாடியே போகணும். சரிங்களா? அப்படி பின்னாடியே போம்போது, அது நமக்கு தேவையில்லாத பகுதிக்கு போகும்போது மட்டும் இழுத்து பிடிக்கணும். இழுத்து பிடிச்சீங்கன்னா, அது தானாவே வேற பக்கம் திரும்பிடும். அந்த இழுத்து பிடிக்கணும்னு சொல்றீங்களா, அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணா மனம் வருமா? அதுக்கு பயிற்சி எடுக்கணுமான்னு கேக்குறேன். இல்லைங்கய்யா, அதுதான் சொல்ல வரேனே. இப்போ நீங்க கண்ண மூடி உட்கார்ந்தீங்கல்ல, இப்ப நம்ம கோச் விஎஸ் என்ன ஆமா. சொன்னாரு? சார் வெளியில இருந்து என்னென்னமோ சத்தம்லாம் கேட்குதுன்னார்ல. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, என்னென்னலாம் சத்தம் கேட்குதுன்னு நீங்க அத அனுபவிக்கணும். அத பார்க்கணும். இங்கருந்து இவரு இருமிட்டு இருக்கிறாரு. இங்கருந்து இவரு இது பேசிட்டு இருக்கிறாரு. அங்கருந்து அத கேட்டுட்டு இருக்கிறாரு. இப்படி நீங்க எதெல்லாம் உங்களுக்கு கேட்குதோ, அத பக்கம்லாம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கங்க. அது பக்கம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கங்க. என்ன பண்ணும்னா மனசு, இவன் நம்ம கூடவே வரான். என்ன பண்ணும்? கூடவே வருது அந்த நம்ம சவுண்டு. கூடவே வரானே இவன். அப்படின்ட்டு அது என்ன பண்ணும்னா, அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போகும் அது. புரியுதுங்களா? நீங்க மனசு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, என்னென்ன சத்தம்லாம் கேட்குதோ, என்னெல்லாம் நடக்குதோ, என்னெல்லாம் எண்ணங்கள் ஓடிட்டு இருக்குதோ, அது நோக்கி மனம் போகும்போது, நீங்களும் என்ன பண்ணீங்க, அது பின்னாடியே போறீங்க. அத பார்க்குறீங்க. இப்ப மனசு வந்து உள்ளுக்குள்ளார ஒரு கற்பனை பண்ணுது. எதையோ ஒண்ணு கற்பனை பண்ணுது. இப்ப டிஃபன் சாப்பிடுற மாரி கற்பனை பண்ணுதுன்னா, நீங்களும் கூட போய் அது என்ன டிஃபன் சாப்பிடுதுன்னு பார்க்குறீங்க. இப்படி அங்கங்க மனம் போற இடத்துக்குலாம் நீங்க கூட போயிட்டே இருக்கும்போது, மனசு என்ன பண்ணும், "இவன் என்ன என் கூடவே வரான்" அப்படின்னு அது வேற ஒரு இடத்துக்கு போகும்.
இப்படி நீங்க அது கூட போக போக அது வேற இடத்துக்கு போய் வேற இடத்துக்கு போய் வேற இடத்துக்கு போய் வேற இடத்துக்கு போய் அது எங்க போகணுமோ அங்க போயிட்டு இருக்கும். புரியுதுங்களா? அப்படி போகும்பொழுது தான் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நினைச்ச பாதையில அது திரும்பின பிறகு சரிங்களா, நீங்களும் மனமும் ஒன்றி விடுவீர்கள். அதாவது யோகாவிலையும் தியானத்திலையும் உட்கார்ந்து நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்துவது எதற்காக என்றால், மனதை கட்டுப்படுத்துவதற்கோ அல்லது எண்ணங்களை தோன்றாமல் இருப்பதற்கோ அல்ல. பல பேர் என்ன பண்றாங்கன்னா, தியானத்துல உட்கார்ந்து எண்ணமே தோன்றாம வச்சுக்கணும் அப்படின்னு பார்க்கறாங்க. இல்ல. அதாவது தியானத்துல உட்கார்வதும், யோகத்துல இருப்பதும் நீங்கள் ஒரு எண்ணத்திற்கும் இன்னொரு எண்ணத்திற்கும் உண்டான இடைவெளியை அதிகப்படுத்துவதற்கு. அவ்வளவுதான். சரிங்களா? எண்ணங்களை தோன்றாமலே இருப்பதற்காக நீங்க தியானத்துல உட்காரல. ஒரு எண்ணத்திற்கும் இன்னொரு எண்ணத்திற்கும் உண்டான இடைவெளியை அதிகப்படுத்துவது. அப்ப இடைவெளி அதிகப்படுத்துறீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ ஒரு குறிப்பிட்ட எண்ணத்திலேயே ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் உங்களுடைய மனம் இருக்கிறது என்று பொருள். புரியுதுங்களா நாராயண ஐயா? புரியுது சார். அதாவது அந்த நிலைப்படுத்துற இடம் நமக்கு பிடிச்ச இடமா இருந்தா நம்ம அப்படி பழகிக்கலாம். வேண்டாத இடம்னா அதை விட்டு வெளியில அடுத்த இடத்த பார்க்கணும்னு சொல்றீங்க. இப்ப நம்ம அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல தியானம் இப்போ நான் இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ காமிக்கிறேன் சார். ஒரு செகண்டுக்கு எப்படி ஒரு செகண்டுக்கு 100 காட்சிகள் மாற மாதிரி ஒரு வீடியோ போட்டேன்னா உங்களால மனசுல பதிஞ்சுக்க முடியுமா? இல்ல முடியாது. ஏதாவது எனக்கு மனசுல பதிகிற மாதிரி ஒரு 2-3 காட்சி மட்டும்தான் பதியும். மீதி 97 போயிடும். பதியவே பதியாதுங்க. நான் சொல்றது செகண்டுக்கு 100 காட்சி. அதை அப்சர்வ் பண்ணாதுன்னு சொல்றீங்களா? ஒரு காட்சி கூட நமக்கு பதியாதுன்னு சொல்றீங்களா? ஒரு காட்சி கூட காட்சியாவே உங்களுக்கு தெரியாது. ஓகே ஓகே. ஐயா ஒரு செகண்ட்ல 100 காட்சி மாறுச்சுன்னா எப்படி இருக்கும்ன்றீங்க அதை? அது ஏதோ ஒரு பிளாக் கலர்ல கோடு மாதிரி ஓடும். அது காட்சியே கிடையாது. அது காட்சியாவே இருக்காதுங்கிறேன் நான். ஒரு காட்சிக்கு நம்ம மனசுல பதியறதுக்கு அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்குதான்னு கேட்கிறேன். நேரம் வேணும். ஆமாங்க ஐயா. இல்ல உங்களுக்கு காட்சியாவே தெரியறதுக்கு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட செகண்ட் இருக்குது. அந்த செகண்ட் தான் காட்சி. 1/8 செகண்ட் சார். 1/8 செகண்ட் வந்து ஒரு இமேஜ் பார்த்தோம்னா தான் அது வந்து காட்சி. அதுதான் வந்து கண்ணுக்குள்ள போகும். கண்ணுல இருந்தா மனதுக்கு போகும். புரியுதுங்களா? சூப்பர் 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 சார். விக்கிமீடியா கையில வச்சிருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால பாருங்க, அப்ப 1/8 செகண்ட் அப்படின்னா இல்ல ஒரு செகண்ட்ல நான் 8 சீன் வைக்கிறேன் அப்படின்னா உங்களால அதை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அது 10 மாறிடுச்சு 15 மாறிடுச்சுன்னா ஸ்டோர் பண்ண முடியாது. ஆனா நான் சொல்றது என்ன, ஒரு செகண்ட்ல 100 காட்சி. அது எப்படி இருக்குன்னா ஒரு கோடு மாதிரி தான் போகும். வேகமா போற ஒரு கோடு மாதிரி போகும். சரிங்களா? இப்படிதான் நம்முடைய எண்ணங்கள் நமக்குள்ள தோன்றுகிறது. சரிங்களா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 1440 நிமிடங்கள், 86,400 வினாடிகள். அப்ப இந்த 86,400 வினாடிகள்ல உங்களுக்குள் தோன்றக்கூடிய எண்ணங்கள் எவ்வளவுன்னா 60,000 எண்ணங்கள். கிட்டத்தட்ட ஒவ்வொரு வினாடியும் ஒரு எண்ணம் மாறிட்டே இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு பொருள். சரிங்களா? இதுல நீங்க தூங்குற நேரம் போக முழிச்சிருக்கிற நேரத்துல சரிங்களா உங்களுக்குள்ள ஓடக்கூடிய அந்த எண்ணங்கள் இருக்கு இல்லையா? அப்ப வினாடிக்கு ஒண்ணா மாறிட்டே இருந்தா எப்படி உங்க மனசு அது காட்சி ஞாபகத்துல வச்சுக்கும்? வச்சுக்காது. அப்ப நாம என்ன பண்ணணும்னா தியானத்துல உட்கார்ந்து அதனுடைய இடைவெளியை அதிகப்படுத்துறோம். அப்போ ஒரு செகண்ட்ல 100 காட்சிகள் ஓடுது பாருங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு காட்சிக்கும் இன்னொரு காட்சிக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த நேர இடைவெளியை அதிகப்படுத்துறோம். புரியுதுங்களா? அந்த நேர இடைவெளியை அதிகப்படுத்தினாங்கன்னா உங்களுக்கு நல்லா பதியும். இப்ப நான் இப்போ உங்களுக்கு ஒரு இமேஜ் காமிச்சேன். ஆர்ச்சரியினுடைய டார்கெட். அது காமிச்சிட்டு உடனே எடுத்துட்டுன்னா அதுல என்னென்ன இருந்துன்னு உங்களால சொல்ல முடியாது. ஆனா அது அப்படியே நீங்க உத்து பார்த்தீங்க. பார்க்கும்போது சார் சைட்ல ஏதோ எழுத்துலாம் இருக்குது எனக்கு சரியா தெரியல. ஏதோ அம்புகுறி போட்டிருக்குது. உள்ளார 10 வளையம் இருக்குது. இதெல்லாம் நீங்க பொறுமையா கவனிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அது எவ்வளவு நேரம் உங்க முன்னாடி இருக்குதுன்றதுதான். அதே மாதிரி ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் உண்டான இடைவெளி அதிகப்படுத்த ஒரு எண்ணம் உங்களுக்குள் எவ்வளவு நேரம் தாங்கி இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? அந்த நிலைப்பட்ட எண்ணம் இருக்கு பாருங்க. அதுதான் மீண்டும் 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 நம்ம வலுவேத்தி நம்ம வாழ்க்கையை அதை மாத்துறோம் நம்ம. சரி ஓகே. நிறைய பகுதிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது கேள்விகள் உண்டா?
சார், லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஓகே சார், நிறைய தேங்க்யூ. விளக்கம். சார் நீங்க படிச்ச எல்லா இன்ஃபர்மேஷன் இங்க சாருக்கு இன்புட்டா கொடுக்கலாம் சார். எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு கருணகிரி சார். அதாவது சிபி ஒரு இடத்துல இருக்கு, இன்புட் ஒரு இடத்துல இருக்கு, அவுட்புட் நாங்க ரெடியா இருக்கோம். தேவைப்படுற இன்ஃபர்மேஷன் தந்தாதான் சார் நல்லா இருக்கும். அப்போ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, மனம் என்பதை இயக்க வேண்டும் என்றால் சவுண்டு, லைட்டு, ஹீட்டு 3ம் தேவைப்படுது. சரிங்களா? அதற்காகத்தான் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீங்கள் பாருங்கள். அது திருவிழாவாகட்டும், பண்டிகையாகட்டும், அல்லது வீட்டு சுபகாரியங்களாகட்டும், அல்லது சில அபகாரியங்களாகட்டும், எல்லா காரியத்திலும் நீங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த மூன்றின் வழியாகத்தான் சக்திகள் சரிங்களா இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே தான் வடலூர் வள்ளலார் அவர்கள் ஒளியிலே கடவுளை பார்த்தார். சரிங்களா? அப்போ ஒளியில இருக்கிறது கடவுள்னாரு. அப்ப என்னன்னா, ஒளியில சக்தி இருக்குது, சவுண்டுல சக்தி இருக்குது, ஹீட்டுல சக்தி இருக்குது. அந்த சக்தி இருக்கிறனால அது நம்ம மனதை இயக்குகிறது. சரிங்களா? நம்ம உடம்புல இருக்கிறதுலேயே லைட்டினுடைய சக்தி கொண்ட ஒரே உறுப்பு கண்ணு மட்டும்தான். மற்ற எந்த உறுப்புக்கும் லைட்டினுடைய சக்தி கிடையாது. அதனால்தான் நம்ம யாராவது கொஞ்சும் போது கண்ணே என்று கொஞ்சுகிறோம். யாரையாவது நம்ம கொஞ்சும் போது, நீ என் கிட்னி மாதிரி, நீ என் பேங்க்ரியாஸ் மாதிரி, நீ என் காது மாதிரி கொஞ்சுறோமா நம்ம? சார், ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க ஐயா. ரஷ்யாவில் வந்து ஒரு கேர்ளுக்கு வந்து எக்ஸ்ரே ஆகியிருந்தது சார், ரியலா எக்ஸ்ரே. இப்போ நம்ம எக்ஸ்ரே போய் எடுக்கிறோம், உள்ள எலும்பு முறிவு இருக்கா, இல்லைன்னா ஏதாவது சளி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி அந்த கேர்ள் முன்னாடி போய் நின்னா அவங்க எந்த உறுப்பை பாக்குறாங்களோ அந்த உறுப்பு வந்து உள் தன்மை எல்லாமே தெரியும். ரியலா அப்படி ஒரு கேர்ள் இருக்காங்க, எக்ஸ்ரே ஆகி. நன்றிங்க. அப்ப என்னன்னா, நம்ம உடம்புலயே ஒளி லைட் இருக்கிற ஒரே உறுப்பு கண்ணு மட்டும்தான். அதனாலதான் நம்ம கொஞ்சும் போது கண்ணே என்று கொஞ்சுகிறோம். சரி, ஓகே. வேற ஏதேனும் கேள்விகள் இருக்கா? வேற எதுவும் கேள்விகள் இல்லை. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். அதற்கு முன்பாக உலக மக்களின்மைக்கான கூட்டு பிரார்த்தனை வழங்கப் போது யார்? யாரா 2 பேர் கொடுங்க. நம்ம ஆரம்பிக்கும் போது மலர்ச்சி பிரார்த்தனை பாடலும், முடிக்கும் பொழுது நமக்கு கூட்டு பிரார்த்தனை இருக்கணும். நான் சொல்றேன் சார். நீங்க கௌதம் சார் சொல்லிட்டு நான் பின் சொல்றேன். மற்றவங்க எல்லாருமே தன்னுடைய மைக்கை மியூட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலக மக்கள் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலகில் எல்லா உயிர்களையும் படைத்த, திருப்பி சொல்லுங்க சார், எனக்கு புரியல. உலகில் எல்லா உயிர்களையும் படைத்த, உலகில் எல்லா உயிர்களும் படைத்த, சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள, ஈடு இணையில்லா சக்தியின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே, இயற்கை பேராற்றலே, இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக, இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக, ஆழ்மன நம்பிக்கையாக, எங்க ஆழ்மன நம்பிக்கையாக, எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே, எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே, அனுதினமும் உற்சாக ஊற்றாக இருந்து, அனுதினமும் உற்சாக ஊற்றாக இருந்து, நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று, அதிகாரம் ஆளுமை செல்வாக்கு வலிமை கொண்ட மனிதர்களாக, ஞானம் புகழ் வெற்றிகளை அடைந்து, நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெரும் கருணைக்கு
இயற்கை பேராற்றலின் பெரும் கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. மனமார்ந்த நன்றி. எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி. எங்கள் உணவுபூர்வமான நன்றி. எங்களின் ஆத்மாத்மான நன்றி. எங்கள் ஆத்மாத்மான நன்றி. நன்றி நன்றி நன்றி. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.